போஸ்டர் இருந்தா ஸ்க்ரீன்ல ஷேர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் ஆரம்பிக்கிற வரைக்கும். ஷேக் ராஜா, உங்ககிட்ட போஸ்டர் இருக்கு தானே? இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணி வைக்கலாமா? நான் ஷேர் பண்ண ஷேக் வந்துட்டா. ஆ. வேற எதுவும் செட்டிங்ஸ் சப்போர்ட் தேவைப்படுமா? செட்டிங்ஸ்ல ஏதாவது வேற செட்டப் பண்ணணுமா? இல்ல ஷேக், இல்ல வேற ஒன்றும் தேவை. நான் பேச கிளியர் தானே ஷேக்? கேக்குது தானே? சவுண்ட் கொஞ்சம் குறவு மாதிரி இருக்குது. மத்தவங்களுக்கு கேக்குதான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. கிளியரா விளங்குது. வேற செட்டிங் ஒன்றும் தேவை ஷேக். ரெக்கார்டிங் மட்டும் தான் தேவை. ரெக்கார்டிங் இன்ஷால்லா இதோட நான் ரெக்கார்டிங்கை க்ளோஸ் பண்ண ஓகே தானே ஷேக்? அஸ்மத் பிரதர் சவுண்ட் உங்களுக்கு ஃபுல் டிஸ்டர்ப் ஆகும் போல விளங்குது. அதுக்குரிய ஒரு சொல்யூஷன் பார்த்துக்கோங்க. பேக்ரவுண்ட் ஃபுல்லா எரிச்சல் சவுண்ட். இல்ல, கொழும்புல கொஞ்சம் மழை பெய்யுது. இந்த ஹேண்ட்ஸ் ஃப்ரீ கழட்டிட்டா கிளியரா விளங்குமா உங்களுக்கு? எப்படி இப்ப நல்லா இருக்குது. இந்த இப்ப நீங்க கழட்டிட்டு இருக்கிறீங்களா? இப்ப ஓகேயா? இப்ப பெர்ஃபெக்ட். இப்ப பெர்ஃபெக்ட். இந்த மாதிரி பேசுனீங்கன்னா சரி. ஓகே ஓகே ஓகே. ஓகே சார். இப்ப நான் லீவ் ஆகிறேன். கண்டினியூ பண்ணுங்க ஷேக் இன்ஷால்லா. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஓகே ஷேக். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்னும் 2 மினிட்ஸ்ல இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் பேர் ஜாயின் ஆகிக்கிறாங்க. அதை தொடர்ந்து இன்ஷால்லா நிகழ்வு எல்லாம் ஆரம்பிக்கப்படும்.
அஃப்ரா sis, இன்ஷா அல்லாஹ் நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சிகள் என்ன ஐடியா இல்லை? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு நமது பொன்னான அழைப்பை ஏற்று பிரதம அதிதியாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் பாட ஆசிரியரும் உளவியலாளருமான திரு A.W. ஹஸ்மத்துல்லா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அத்தோடு இன்றைய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பேனா துளிகள் மற்றும் அக்னி சிறகுகளின் பிரதம ஆசிரியர்களும் இணை ஆசிரியர்களும் செயலாளர்களும் நிர்வாக உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருக்கின்றனர். உங்கள் அனைவரையும் வருக வருக என கவிதாயினி ஹப்சா ஃபஹ்மீர் எழுதிய தப்பி பிழைத்த எண்ணங்கள் என்ற நூல் வெளியீட்டு விழாவிற்கு அன்போடு வரவேற்கின்றோம். நூல் வெளியீட்டு விழாவின் ஆரம்ப நிகழ்விற்கு செல்ல முன் உங்களோடு அறிவிப்பாளராக கலந்து கொண்டிருக்கும் நான் வெலிகமையைச் சேர்ந்த அஃப்ரா அஸ்ஹர். பேனா துளிகள் மற்றும் அக்னி சிறகுகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்நூல் வெளியீட்டு விழாவை ஆரம்பித்து வைக்கும் முகமாக முதலில் இடம்பெற இருப்பது அதனை நிகழ்த்துவதற்காக நாம் அன்போடு அழைப்பது பேனா துளிகளின் நிர்வாக உறுப்பினரான சகோதரி நுஹா நிசார் அவர்களே. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. صدق الله العظيم. நன்றி, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்து இடம்பெற இருப்பது வரவேற்புரை மற்றும் தலைமையுரை. அதனை நிகழ்த்துவதற்காக நாம் அன்போடு அழைப்பது பேனா துளிகளின் செயலாளரான சகோதரி ஆர் ஃபாத்திமா சப்னம் அவர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிளியரா? ஓகே, கிளியர். வாசிப்பீராக ஓதுவீராக என்பது எமது திருமறையில் இறைவன் அருளிய முதல் வசனங்கள். அந்த வகையில் எழுத்தாளர்கள், வாசகர்கள், எழுத்தை நேசிப்பவர்கள், வாசிப்போடு பயணிப்பவர்கள் என அரிய மக்கள் அமர்ந்திருக்கும் இச்சபையில் ஓரிரு வார்த்தைகள் பேச அருளிய இறைவனுக்கு முதற்கண் நன்றி கூறி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். இந்நிகழ்வில் எமது குறுகிய கால அழைப்பை ஏற்று இங்கு எம்மோடு இணைந்திருக்கும் இந்நிகழ்வின் பிரதம அதிதி ஊடகவியலாளரும் கொழும்பு பிரதேச செயலாளருமான ஹஸ்மத்துல்லா சார் அவர்களையும்,
இந்நிகழ்விற்கு வருக வருகவென வரவேற்கிறேன். அத்தோடு மதிப்புக்குரிய தமிழ் நெஞ்சம் அமீன் அவர்களையும், மூதூர் JMI பதிப்பக உரிமையாளர் சகோதரர் இஹ்சான் அவர்களையும் இந்நிகழ்விற்கு வருகை தந்தமைக்காக வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்நூல் உலக சாதனையில் இடம் பிடிக்க உந்து சக்தியாக இருந்து உதவிய இந்திய கவிஞர் என் ஜாக்கிர் உசேன் அவர்களையும் வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்து இந்நிகழ்ச்சியை நடைபெற உதவி செய்து எம்மோடு இணைந்திருக்கும் பேனாத்துளிகள் மற்றும் அக்கினி சிறகுகள் உறுப்பினர்களையும், இந்நூலாசிரியருடன் இணைந்து பணியாற்றுகின்ற இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அவரது சக ஆசிரியர்களையும், இந்நிகழ்விற்கு ஊடக அனுசரணை தந்து எம்மோடு இணைந்திருக்கும் தஸ்பீஹ் மீடியா உறுப்பினர்களையும் இந்நிகழ்விற்கு வருக வருகவென வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இந்நிகழ்வின் ஏற்பாட்டு குழு. அத்தோடு இந்நிகழ்வின் கதாநாயகியான இன்றைய தப்பி பிழைத்த எண்ணங்கள் நூலின் நூலாசிரியரான ஆசிரியர் ஹப்சா ஃபஹ்மீர் அவர்களையும் மிக முக்கியமாக இந்த சபையில் வரவேற்பதில் பெருமை கொள்கிறது இந்த அவை. அத்தோடு நான் என்னால் தவறவிடப்பட்டவர்களை இந்நூலக நெஞ்சங்களை இந்த நிகழ்விற்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறது. அத்துடன் தலைமை உரைகின்ற வகையில் இந்நூலாசிரியர் பற்றியும் இந்நூல் பற்றியும் ஓரிரு வார்த்தைகள் பேசலாம் என நினைக்கிறேன். இந்நூலாசிரியர் ரம்புக்கனையை பிறப்பிடமாக கொண்ட இவர் விஞ்ஞான மற்றும் கணித பாட ஆசிரியை. தற்போது அட்டாளச்சேனை கல்வியற் கல்லூரியில் டிப்ளோமா பட்டம் பெற்று விஞ்ஞான பாட ஆசிரியராக கற்பித்தல் தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இவர் சிறுவயது முதலே நிறைய எழுத்தாளர்கள், வாசகர்கள் போன்றோர் போலவே சிறுவயது முதலே எழுத்துத் துறையிலும் எழுதுவதிலும் மிகுந்த ஆர்வம் காட்டி வந்த இவர் இன்று பல்வேறு எழுத்தாளர்களாலும் வாசகர்களாலும் அளிக்கப்பட்ட உந்து சக்திகளாலும் ஊக்குவித்தல்களாலும் இன்று ஒரு நூலொன்றை வெளிவிடும் அளவு வளர்ந்து எம்முன் நூலாசிரியராக இங்கு நிற்கிறார். அவருக்காக எம் அனைவர் சார்பாகவும் பிரார்த்தித்தவளாக இவர் சிறு வயது முதலே சிறப்புகள் மூலமாகவும் மற்றும் மூலமாகவும் இந்த இவரின் எழுத்துக்களை நிறைவேற்றி இவரையும் நன்றி. வரவேற்புரையினை நிகழ்த்தி சென்ற சகோதரி ஆர் ஃபாத்திமா சப்னம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இடம்பெற இருப்பது பிரதம அதிதி உரை. சகோதரி ஹப்சா ஃபஹ்மீர் எழுதிய தப்பி பிழைத்த எண்ணங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுற விஷயம் கிளியரா உங்களுக்கு விளங்குதோ தெரியல. இன்றைக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்க சீரற்ற காலநிலை காரணமாக சில இடங்கள்ல
வாய்ஸ் கிளியரா தெளிவா கேட்குதான்னு தெரியல. கொஞ்சம் யாராவது ஒரு மெசேஜ் சொன்னீங்கடா நல்ல நினைக்கிறேன். ஓகே, பெரும்பாலும் எல்லாருக்கும் கிளியரா விளங்க நினைக்கிறேன். ஓகே, விளங்குதா? எப்படி இன்டரப்ட் ஆயிட்டு அல்லது வாய்ஸ் கிளியரா விளங்குதான்னு கொஞ்சம் பார்த்து யாராவது சொன்னீங்க. ஓகே ஓகே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பேனா துளிகள் இலக்கிய அங்கத்தினுடைய பிரதம ஆசிரியர் நிறுவனர் ஷேக் AR ரஜா முகமது அவர்களே, நிர்வாக குழு உறுப்பினர்களே, இளம் எழுத்தாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான நாளாக அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைய இந்த நிகழ்வை ஆரம்பிக்கின்றேன். ஒரு பிரதம அதிதியாக அல்லாமல் சாதாரண ஒரு கலைஞனாக ஒரு வாசிப்பை நேசிக்கின்ற ஒருவனாக இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நேற்று எனக்கு இந்த நிகழ்வு தொடர்பாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. நேற்று இருந்து அந்த எனக்கு வழங்கப்பட்ட அந்த பொறுப்பை சரியாக செய்துவிட வேண்டும், அனைவருக்கும் அந்த வாசிப்பினுடைய முக்கியத்துவத்தை என்னால் முடிந்த அளவுக்கு கொடுத்து விட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இன்றைய நாள் முழுக்க சிறந்த தயார்படுத்தலில் இருந்தேன். அந்த புத்தகத்தை பல தடவைகள் சிறப்பாக மீண்டும் மீண்டும் வாசிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான திருப்தியான ஒரு புத்தகத்தை வாசித்த ஒரு மனநிலையோடு இருக்கிறேன். தப்பி பிழைத்த எண்ணங்கள் என்ற நூலின் ஆசிரியர் ஹப்சா அவர்கள் மிக சுருக்கமான சொற்சுருக்கமான கவிதைகளை பொருட்சறிவோடு மிக சிறப்பாக சமூகத்திற்கு சொல்லியிருக்கிறார் என்றால் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைய காலங்களிலே புத்தக வாசிப்பு படிப்படியாக மக்கள் மத்தியில் இருந்து குறைந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு புத்தக வாசிப்பில் ஆர்வம் இல்லை. பொதுவாக இளம் தலைமுறையினர் கையடக்க தொலைபேசி, இணையதளங்கள் போன்றவற்றில் தான் அதிகமான நேரங்களை செலவிடுகின்ற இந்த காலகட்டத்திலே தப்பி பிழைத்த எண்ணங்கள், கட்டாயம் நல்ல எண்ணங்களை அந்த இளம் தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவாவாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எண்ணங்கள் தான் வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது எண்ணங்கள். நல்ல எண்ணங்கள், எங்களை பற்றி நாங்கள் என்ன எண்ணுகிறோமோ அதுதான் நாங்கள் கற்றவர்களாக நல்லவர்களாக நினைக்கின்ற பொழுது, திறமை உள்ளவர்களாக நினைக்கின்ற பொழுது காலப்போக்கிலே திறமையாளர்களாக மாற முடிகிறது. அல்லது என்னால் முடியாது என்று மற்றவர்கள் ஒருவனை கேலி செய்கின்ற பொழுது காலப்போக்கிலே அவன் ஒரு கையாளாதவனாக, ஒரு இடத்திலே ஒரு விஷயத்தை சாதிக்க முடியாதவனாக மாறி விடுவதை கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த நூலுடைய தலைப்பே கட்டாயம் இந்த நூலை வாசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சாதாரணமாக புத்தக இது நான் நினைக்கிறேன் இந்த பேனா துளிகளுடைய இரண்டாவது அழைப்புதல் நான் நினைக்கிறேன். இதுக்கு முதலும் ஒரு முறை ஒரு புத்தக வெளியீட்டில் கலந்து கொண்ட அனுபவம் இருக்கிறது. அந்த நேரங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலே பேனா துளிகள் என்ற இலக்கிய அமைப்பு செய்கின்ற சேவைகளை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே அதை பாராட்டாமல் இருக்க முடியாது. இந்த இலக்கியத்தை வெளியிடுகின்ற இந்த நூலை வெளியிடுகின்ற கவிதாயினி ஹப்சா ஃபஹுமீர் அவர்கள் ஒரு விஞ்ஞான பயிற்றப்பட்ட பட்டதாரி ஆசிரியை என்பது சொல்லாமலே இந்த கவிதையை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு விளங்கும். கவிதையினுடைய அத்தனை கவிதைகளிலும் ஒரு சாதாரணமான ஒரு கலை இலக்கிய ரசனை உள்ளவர்களை தாண்டி அதற்குள்ளும் அத்தனை கவிதைகளுக்குள்ளும் விஞ்ஞான துள்ளல் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த கவிதையில் அக்னி சிறகுகள் என்ற சஞ்சிகையில் பொறுப்பாசிரியராக இருந்து பல 12க்கு மேற்பட்ட பெண் ஆளுமைகளை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய இந்த பெண் இளம் எழுத்தாளரது ஆக்கத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு கவலையும் ஏற்படுவதுண்டு. ஏனென்றால் இவ்வாறான எழுத்தாளர்கள் என்ன சமூகத்திலே தோன்றுகிறார்கள்.
ஆனால் இவர்களுடைய சேவை எழுத்து பணி கடைசி வரைக்கும் நீடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த சமுதாயம் எதிர்பார்க்கின்ற விடயம். குறிப்பாக பெண்கள் என்று வருகின்ற பொழுது பல்வேறு விதமான சவால்களை அவர்கள் சந்திக்க வேண்டி ஏற்படுகிறது. ஆண்களை விட சமூகத்திலே பெண்கள் ஒரு நிலையை அடைவதென்றால் அது பல்வேறு சவால்களை தாண்டி முன்வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த வகையிலே இந்த கவிதை தொகுப்பை பிரசவிக்கின்ற பொழுது என்ன வகையான துன்பங்கள் ஏற்பட்டிருக்கும், எவ்வளவு வகையான இடையூறுகள் ஏற்பட்டிருக்கும் என்பதை சொல்லாமலே விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அத்தனையும் தாண்டி ஒரு கவிதை நூலாக உருப்பெறுவது என்பது மிகவும் கஷ்டமான விஷயம். அது மாத்திரமல்லாமல் 100 கவிஞர்களின் 100 கவிதைகள் உலக சாதனை புத்தகத்திலும் இது இடம் பிடிக்கின்றது என்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. எமது ஈழத்தைச் சேர்ந்த இலங்கையைச் சேர்ந்த எழுத்தாளர்கள் அகில உலக ரீதியிலே பிரபல்யம் அடைவதென்பது ஒரு சாதாரணமான விஷயமாக கொள்ள முடியாது. அந்த வகையிலே அக்னி சிறகுகள் என்ற கவிதை என்ற சஞ்சிகையினூடாக பல கவிஞர்களை அறிமுகப்படுத்திய இந்த ஆளுமையினுடைய ஹப்சா ஃபஹிமீர் அவர்களுடைய இந்த கவிதை தான் தப்பி பிழைத்த எண்ணங்கள். பல விடயங்களையும் தாண்டி தப்பி பிழைத்து போகின்ற எண்ணங்களாகத்தான் அத்தனையும் காணப்படுகிறது. திப்பிட்டிய முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்திலே கல்வி கற்பித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியரான அந்த இளம் எழுத்தாளருடைய எழுத்துக்களை பார்க்கின்ற பொழுது ஒரு மோட்டிவேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவர்களுக்கு, இளம் தலைமுறையினர்களுக்கு என்ன தேவையோ அத்தனை விடயங்களும் மிக கச்சிதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய காலங்களிலே நீளமான கவிதைகளும் நீளமான கட்டுரைகளும் வாசிப்பதில் மாணவ சமூகமும் வாசிக்கின்ற சமூகமும் ஆர்வம் காட்டுவது கிடையாது. அதற்காக வேண்டியே வடிவமைக்கப்பட்டது போன்று சொற்சுருக்கமும் பொருட்செறிவு நிறைந்த அழகிய சிறப்பான கவிதைகளை தன்னகத்தை கொண்டுதான் வந்திருக்கிறது தப்பி பிழைத்த எண்ணங்கள். இந்த உலகத்திலே உயிர் வாழ்வதற்கென்றே ஒரு தனித்துவம் வேண்டும். ஏனென்று சொன்னால் விஞ்ஞான ஆசிரியர் என்ற வகையிலே 2 விடயங்கள் இருக்கிறது. முதலாவது தேர்ந்து அகத்துறிஞ்சல், இரண்டாவது சூழலுக்கேற்ற இசைவாக்கம். சூழலுக்கேற்றவாறு உயிர்கள் தங்களை வாழ தற்காத்துக் கொள்ள வேண்டும். ஒரு வெப்பமான சூழலிலே வாழக்கூடிய உயிரினங்கள் அந்த வெப்பத்தை தாங்கி வாழக்கூடிய இயல்பாக்கத்தை பெற்றிருப்பதை பார்க்கிறோம். குளிரான பிரதேசங்களிலே வாழக்கூடியவர்கள் அதற்கு இசைவாக்கம் அடைந்திருப்பதை பார்க்கிறோம். அதே போன்றுதான் இந்த தலைப்பு மிக கச்சிதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. தப்பி பிழைத்த எண்ணங்கள் அத்தனையும் மிகச் சிறப்பாக அமைகின்ற பொழுதுதான் எமது வாழ்க்கையும் மிகச் சிறப்பாக அமைகிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த எழுத்துக்களை பார்க்கின்ற பொழுது இந்த எழுத்துக்கள் என்றும் மறையாத சாகாவரம் பெற்ற சிறப்பான நீண்டகால மக்கள் மனங்களிலும் எழுத்தாளர் உள்ளங்களிலும் வாழும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. குறிப்பாக அந்த எழுத்துக்கள் மறையலாம், நாங்கள் எழுத்தாளர்கள் எழுத்துக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் மறையலாம். ஆனால் எழுத்துக்கள் இறுதி வரைக்கும் எங்களுடைய பெயர் சொல்கின்ற வரைக்கும், இறுதி வரைக்கும் எங்களை பெயர் சொல்லி வாழ வைத்துக் கொண்டிருக்கிற என்பதை மறக்கக்கூடாது. அந்த வகையிலே கேகாலை மாவட்டம் ரம்புகண பிரதேசத்திலே பிறந்த இந்த ஆசிரியை அட்டாளச்சேனை ஆசிரியர் பயிற்சி கலாசாலையிலே கல்வி பயின்றிருக்கிறார். பல்வேறு விதமான அனுபவங்களை பெற்றிருக்கிறார். இந்த கவிதை தொகுப்பிலே பார்க்கின்ற அத்தனை கவிதைகளும் அனுபவ திரட்டலாக இருக்கிறது. குறிப்பாக ஒரு சில கவிதைகளை கட்டாயம் சொல்ல வேண்டும். அப்ப அதன் போதுதான் உங்களுக்கு அந்த வாசிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படும். இந்த கனவுலகு என்ற கவிதை என்றும் என்னை காயப்படுத்த கள்வர்கள் இருக்க மாட்டார்கள் என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு கவிதைகளையும் பார்த்தால் ஒரு புதுமையை புகுத்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் பாரதியாருடைய 21ஆம் நூற்றாண்டுக்குரிய கவிதைக்குரிய சிறப்பம்சங்கள், இலகுவான நடையில் இலகுவான விடயங்களை மிகச் சிறப்பாக சொல்லக்கூடிய உத்தியை பார்க்கின்ற பொழுது இது சாதாரணமான ஒரு கவிஞரால் எழுதப்பட்ட கவிதை போன்றில்லை. கவிதையிலே ஏற்பட்டிருக்கிற தனது அனுபவமும் முதிர்ச்சியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நிறைய கவிதைகளை பார்க்கின்ற பொழுது கவிதை கருத்துக்கள்ல முதிர்ச்சி இருக்காது. ஆனா இந்த கவிதையை பார்க்கின்ற பொழுது முதிர்ந்த சிறப்பான அழகான கருத்துக்கள் காணப்படுகிறது. திருநங்கை என்ற கவிதையிலே சொல்லியிருக்கிறார்கள், நாம் ஒன்றும் தவறான பிறப்பல்ல, தப்பி பிழைத்த உயிர்கள் என்ற வாசகம் உண்மையிலே நெஞ்சை நெருடுகிறது. ஒவ்வொரு சாராரும் என்னென்ன விதமான வேதனைகளை துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை விடயத்தை மிக சிறப்பாக படம் பிடித்து காட்டுகின்ற வகையிலே
கவிதையில் எனக்கு மிக பிடித்த விடயம் என்னவென்று சொன்னால், கவிதைகள் சொற்சுருக்கமும் பொருட்செறிவுமாக இருக்கிறது. இன்றைய காலத்திலே அவ்வாறான கவிதைகளை காண்பது கஷ்டம். இன்றைய கவிஞர்கள் என்ற பெயரில் நிறைய பேர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய எழுத்தாளர்களும் குறைந்து கொண்டு போறதற்கான முக்கியமான காரணம் இவ்வாறான நீளமான கவிதைகளும் இன்றைய காலத்துக்கு ஏற்ற வகையில கவிதைகள் வடிவமைக்கப்படாமல் இருப்பதுதான். ஆகவே இன்றைய மக்கள் எல்லாரும் வேகமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே மக்களுடைய நேர காலங்களை கருதி கொண்டு மிகச் சிறப்பாகவும் கச்சிதமாகவும் வடிவமைக்கப்பட்ட இந்த கவிதைகளை பார்க்கின்ற பொழுது மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அது மாத்திரமன்றாமல் இன்று பொதுவாக இளம் தலைமுறையினர்கள் செல்போன் அல்லது இணையதளங்கள் அல்லது இலத்திரல் உபகரணங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற காலம். இதை போதை என்ற தலைப்பிலே ஒரு கவிதை போடப்பட்டிருக்கிறது. நான் போதைப் பொருட்களை பற்றி சொல்லியிருக்கிறார்களா என்று பார்க்கின்ற பொழுது இல்லை. அது இலத்திரை உபகரணங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கச்சிதமாக சொல்லி இருக்கிறது. இன்று மாணவர்கள் மத்தியிலே வாசிப்பு குறைந்து போயிருக்கிறது என்கிற ஒரு கவலையான விடயம். அதையும் விட கவலையான விடயம் என்னவென்றால், புத்தகத்தை தழுவிய கையில் வைத்துக் கொண்டு ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற இன்பம், அந்த அந்த மகிழ்ச்சியை யாராலும் சொல்லி விளங்க முடியாது. அது வாசகர்களாகிய அல்லது இலக்கியத்தோடு எழுத்தோடு தொடர்பான உங்களுக்கு மிகச் சிறப்பான அனுபவத்தை கொடுத்திருக்கும் நம்புகின்றோம். இன்றைய பொருளாதார நெருக்கடியான காலங்கள்ல இலங்கையை போன்ற நாடுகள்ல இவ்வாறான ஒரு முயற்சியில் யாராவது ஈடுபடுகின்ற பொழுது கட்டாயம் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அவர்களது முயற்சிக்கு நாங்கள் தடையாக இருக்காமல் அந்த முயற்சிகளை ஊக்கப்படுத்தி இது போன்ற பல ஆரோக்கியமான எழுத்தாளர்கள் உருவாவதற்கு காரணமாக அமைய வேண்டும். எழுத்தாளர்கள் இடையிலே சோர்வடைவதற்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. வாசகர்கள் கூட ஒரு தரமான வாசகர்கள் வட்டம் இருக்க வேண்டும். தரமான வாசகர்கள் வட்டம் இருக்கின்ற பொழுதுதான் தரமான எழுத்துக்கள் உருவாகும். தரமான எழுத்துக்கள் தான் தரமான இலக்கியவாதிகளை எங்களுக்கு படம் பிடித்து காட்டும். காலத்துக்கு தேவையான சிந்தனைகள், இவ்வாறான விடயங்களை மிகச் சிறப்பாக இதற்குள்ளே சேர்த்திருப்பது என்பது மிகவும் மனதுக்கு ஆனந்தத்தை தருகிறது. பெண்கள் தொடர்பான ஒரு கவிதை போடப்பட்டிருக்கிறது. அந்த கவிதையை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுடைய மாண்புகள், சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மே தினம் தொடர்பான, அண்மையில் கொண்டாடப்பட்ட தொழிலாளர் தினம் தொடர்பான மே தினம் தொடர்பான கவிதை சொல்லப்பட்டிருக்கிறது. மரணம், தந்தை, போதை, ஆண் அழகன், அழகான கவிதை நீ என்ற தலைப்பிலே போடப்பட்ட கவிதையை வாசிக்கின்ற பொழுது, இந்த கவிதையை ஒரு முறை வாசித்தால் போத பல முறை வாசிக்கின்ற பொழுது அதற்குள் நாங்கள் ஊடுருவி நிறைய விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தேவை அதுக்குள்ள ஏற்படுகிறது. அந்த வகையிலே என் ஆசானுக்கு மனப்பூர்வமான நன்றிகள். உண்மையில இவ்வாறான கவிஞர்களை உருவாக்கிய ஆசான்களும் பெருமைக்குரியவர்கள். அதில் எங்கள் வாழ்க்கையை சிற்பமாக செதுக்கியவர்கள் நீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொரோனா காலங்களிலே மக்கள் சொல்லனா துன்பங்களை அனுபவித்து வீடுகளில் முடக்கப்பட்டிருந்த காலங்களை அனுபவித்திருப்பீர்கள். சரியாக அந்த காலத்தையும் அனுபவித்து எழுதப்பட்ட கவிதை தான் கொரோனா என்ற கொடுங்கோலன். கவிதாயினி அட்டாளச்சேனை கல்வியல் கல்லூரியிலே இருந்து கல்வி பயின்றவர். ஆகவே கல்லூரி பிரியா விடை என்ற கவிதையினூடாக தன்னுடைய ஹாஸ்டல் லைஃப் தொடர்பான, விடுதி வாழ்க்கை தொடர்பான அனுபவங்களை கச்சிதமாக சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்று கவிதைகளை பார்க்கின்ற பொழுது எந்த கவிதையை விட எந்த கவிதை என்று சொல்ல முடியாத அத்தனை கவிதைகளும் சிறப்பாக இருக்கிறது. இந்த கவிதாயினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது சிறு வயதிலிருந்தே எழுத்தாற்றல் உள்ளவர்களுடைய அந்த எழுத்தினுடைய முதிர்ச்சி தெரிகிறது. சிறுகதை துறையிலே ஆர்வம் கொண்டவராக காணப்பட்டாலும் கூட 2018ஆம் ஆண்டுக்கு பின்னர் தான் எழுத்து துறையிலே முதல் படைப்பே ஒரு பிரம்மாண்டமான சிறப்பான படைப்பாக அமைந்திருக்கின்ற பொழுது இன்னும் இதனை தொடர்ந்து வரக்கூடிய படைப்புகள் அத்தனையும் இதனை விட சிறப்பாக வரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அடுத்தது விஷயங்களை பார்க்க ஒவ்வொரு கவிதைகள்ல கையாண்டிருக்கிற சொற்பதங்களை பாருங்கள். இந்த சொற்பதங்களுக்கு சாதாரணமாக சொற்பதங்களை எல்லாரும் லேசாக கையாண்டு விட முடியாது. சில சொற்கள் தனித்துவமான அம்சங்களோடு அமைந்திருக்கு. அவ்வாறான சொற்கள் போடப்பட்டிருக்கிறது. மலடி என்ற கவிதையை பார்க்கின்ற பொழுது சமூகத்திலே ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கின்றவர்களை, குறைபாடு இல்லாவிட்டாலும் கூட அதை குறைபாடுகளாக சுட்டி காட்டுவதுதான் உலகத்தினுடைய வளமை. இந்த கவிதையை பார்க்கின்ற பொழுது சமுதாயத்தால் சூட்டப்பட்ட பெயர் தான் அந்த மலடி என்று அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப கட்டாயமே நாங்கள் இந்த கவிஞர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய எண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இவர்களை தட்டி கொடுக்கின்ற பொழுதுதான் இந்த கவிதையை வளர்க்க முடியும். அது மாத்திரமில்லாமல் இந்த பேனா துளிகள் என்ற அந்த இலக்கிய வட்டம் செய்கின்ற பணிகளை நினைக்கின்ற பொழுது ஆனந்தமாக இருக்கிறது. ஒரு குறுகிய காலத்திலே மிக சிறப்பான ஒரு இலக்கிய வட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். பல ஆண்டுகள், பல நீண்ட காலங்களாக செய்ய வேண்டிய விடயங்களை
ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஆற்றல்களும் பலமும் எங்கிருந்து வந்தோ தெரியவில்லை. அந்த அளவுக்கு அவர்களுடைய டீம் ஒர்க் என்பது தெளிவாக தெரிகிறது. அடுத்தது இந்த கவிஞர்கள் இதோட நின்று விடாமல் உலகளாவிய ரீதியில அனைவரையும் சென்றடையக்கூடிய சிறப்பான கருத்துக்களை கொண்டு மக்களுக்கு மத்தியில சேர்க்க வேண்டிய பொறுப்பு இவர்களுக்கு இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எழுத்தாளர் தினகரன், தமிழ் நெஞ்சம், அவரி, துணிந்தெழு போன்ற இலக்கியங்கள், பத்திரிகைகள், சஞ்சிகைகள்ல எழுதிய அனுபவங்களை கூட இந்த நூல்கள், இந்த கவிதையினூடாக எங்களால் பார்த்து ரசிக்க முடிகிறது. ஆகவே இறுதியாக நான் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்க விருப்பமில்லை. அனைவரிடமும் பணிவாக வேண்டிக் கொள்கின்ற விடயம், இந்த கவிதை நூலுருப்பெற வேண்டும். இதனை விட பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக கொண்டாட வேண்டும். அனைவரும் இந்த கவிதைகளை வாங்கி படிக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் கவிதையில் உள்ள ரசனைகளை ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு அந்த இன்பத்தை கொடுக்க வேண்டும் என்ற அந்த சிறப்பான செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த கவிதாயினே ஆசிரியை ஹப்சா ஃபஹ்மீர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொண்டு, இதே மாதிரி இன்னும் பல சிறப்பான கவிதைகளும் இலக்கிய நூல்களையும் சிறுகதை நூல்களையும் நீங்கள் உருவாக்க வேண்டும். சாதாரணமான எழுத்தாளர்களுக்கு மரணம் இல்லை, இறப்பில்லை. நீங்கள் என்றென்றுமே வாழ வேண்டும். தொடர்ச்சியாக உங்கள் இலக்கியங்கள் மக்களை சென்று சேர வேண்டும் என்று வாழ்த்தி, இன்றைய நிகழ்வுக்கு என்னை ஒரு பிரதம அதிதி என்று சொல்லை விட ஒரு கலைஞனாக, ஒரு வாசிப்பாளனாக வாசித்து நான் நயந்த விடயங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆகவே உங்களுக்கும் எழுத்து மூலம் இந்த கவிதை நூலை வாசிக்க வேண்டும் என்ற ஆசை வந்திருக்கும் என நினைக்கிறேன். ஆகவே நீங்களும் வாசிக்க வேண்டும். இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்த இந்த பேனா துளிகள் பிரதம ஆசிரியர் ஷேக் AR ரஜா முகமது அவர்களுக்கும் எழுத்தாளர் குழுவினருக்கும் எனது உரை என்று சொல்வதை விட நான் இந்த கவிதை நூலிலே கண்டு ரசித்த நயந்த விடயங்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பிரதம அதிதி உரையினை நிகழ்த்தி சென்ற திரு AW ஹஸ்மத்துல்லா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்ணுக்கு மெய் அழகு, கவிதைக்கு பொய் அழகு. பொய்கள் சேர்ந்து வந்தாலும் கவிதை என்றென்றும் அழகுதான். எனவே நாம் தயார், வாசிப்பை நேசிப்போம் என்ற அழகிய கவிதை ஒன்றை நிகழ்த்த வருமாறு நம் அன்போடு அழைப்பது ஒளிவில் பிரதேசத்தை சேர்ந்த சகோதரி AL நிஸ்மியா அவர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதா? ஓயா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே, அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூடே. வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே, அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூடே. வாசிக்காமல் யாருக்கும் வளர்வதில்லை அறிவு, இதை நேசிக்காமல் போனால் வளர்ச்சிக்கே முறிவு. வாசிக்காமல் யாருக்கும் வளர்வதில்லை அறிவு, இதை நேசிக்காமல் போனால் வளர்ச்சிக்கே முறிவு. பொது அறிவு பெற்றிடவே எப்பொழுதும் நீ வாசி, அறிவுள்ள புத்தகங்கள் அனைத்தையுமே நீ நேசி. பொது அறிவு பெற்றிடவே எப்பொழுதும் நீ வாசி, அறிவுள்ள புத்தகங்கள் அனைத்தையுமே நீ நேசி. அறிவுள்ள சூரியனுமாம் ஆப்ரஹாம் லிங்கனுமே, அமெரிக்க குடியரசு தலைவர் என்று உயர்த்தியதும் புத்தகமே. அறிவுள்ள சூரியனுமாம் ஆப்ரஹாம் லிங்கனுமே, அமெரிக்க குடியரசு தலைவர் என்று உயர்த்தியதும் புத்தகமே. நூலகம் சென்று வர நாளும் நீ தவறிடாதே, நுண்மதி பெருக்கிடும் நூல் கற்க மறந்திடாதே. நூலகம் சென்று வர நாளும் நீ தவறிடாதே, நுண்மதி பெருக்கிடும் நூல் கற்க மறந்திடாதே. வாசிப்பை நாளும் நேசிப்பாய், நல்ல நூலதையுமே சுவாசிப்பாய். வாசிப்பை நாளும் நேசிப்பாய், நல்ல நூலதையுமே சுவாசிப்பாய். அறிவாளியாய் ஆக்கும் உன்னை அப்போது நீ அறிவாய், அனைவரும் மதித்திட நீ உயர்வாய். அறிவாளியாய் ஆக்கும் உன்னை அப்போது நீ அறிவாய், அனைவரும் மதித்திட நீ உயர்வாய், வாசிப்பை நேசித்தாய். நன்றி.
கவிதை மழையில் நனைய வைத்த சகோதரி AL நிஸ்மி அவர்களுக்கு நன்றி. ஆம், உங்களுக்கு தெரியும், நூல் ஒன்றை வெளியிடுவது என்பது சாதாரண செயலல்ல. கவிதாயினி என்ற முறையில் அந்த வழியை நானும் அனுபவித்திருக்கின்றேன். ஒரு தாய் தன்னுடைய கருவறையில் 10 மாதம் ஒரு உயிரை சுமந்து இந்த உலகிற்கு ஈன்றுகிறாள். பல வழிகளையும் சுமக்கிறாள். ஆனால் தன் குழந்தையின் அழகிய வதனத்தை கண்டதும் அந்த வழியெல்லாம் எங்கோ பறந்துவிடும். அது போலதான் ஒரு கவிதாயினிக்கும் தன்னுடைய அந்த நூல் எழுதி வெளியிடும் வரை பல வழிகளை சுமந்தாலும் நூல் வெளியீட்டு விழாவின் சந்தோஷத்தில் அத்தனை வழிகளும் பட்ட கஷ்டங்களும் பறந்தே போய்விடும். இதுதான் நூல் வெளியீட்டு விழாவின் சிறப்பு. அந்த வகையில் நாம் தயார். நூல் விமர்சனம் அடுத்து இடம்பெற இருப்பது நூல் விமர்சனம். அதனை நிகழ்த்துவதற்காக நாம் அன்போடு அழைப்பது பேனா துளிகளின் நிர்வாக உறுப்பினரான சகோதரி சுஹைலா ரிஸ்வான் அவர்களை. அனைவருக்கும் இனிய மாலை வந்தனங்கள். நூல் விமர்சனம் என்ற நிகழ்வினூடாக உங்களிடம் சில விடயங்களை இந்த புத்தகம் சம்பந்தமாக முன்வைக்கலாம் நினைக்கின்றேன். அந்த வகையில் தப்பி பிழைத்த எண்ணங்கள், இந்த நூலினுடைய ஆசிரியர் ஹப்சா ஃபஹுமீர். இவர் தன்னுடைய எழுத்துத்துறையில் தனது பெயர் மட்டும் தடம் படிக்கணும் அப்படின்னு நினைக்காம அவருடைய தந்தை ஃபஹுமீர் என்ற அவருடைய தந்தையினுடைய பெயரையும் தன் பின்னால் இணைத்து கொண்டே எழுத்துத்துறையில் அவர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அதே நேரம் இந்த புத்தகத்தை அவர் தனது பெற்றோருக்கே சமர்ப்பணம் செய்வதாகவும் புத்தகத்தினுடைய ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். தப்பி பிழைத்த எண்ணங்கள் என்ற அந்த தலைப்பு, புத்தகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த தலைப்பே அந்த புத்தகத்தில் உள்ள எந்த எண்ணங்கள், எப்படியான எண்ணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களை வாசிக்க தூண்டுற அளவுக்கு இருக்குது. இலங்கையை சேர்ந்த உயிரியல் ஆசிரியர் அமீன் ஃபவாஸ் அவர்கள் இந்த புக்குக்கு அணிந்துரை எழுதியிருக்கிறாங்க. அவர் இந்த புக்ல இருக்கிற விஷயங்களை வர்ணிக்கவோ அதை தெளிவுபடுத்தவோ இல்லை. ஆனா இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா ஹப்சா ஃபஹுமீருக்கு அவர் அந்த வடித்திருக்கக்கூடிய அந்த கவிதை அனைத்தையும் மிஞ்சியதா காணப்படுது. நாங்க அந்த புக்கு திறக்கக்குள்ளே அந்த கவி வரிகளை வாசிக்கும் போது இந்த புக்ல இருக்கிறத இன்னும் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தருது. சோ அந்த வசனங்கள், அவருடைய அந்த கவி வரிகளை நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன். வஞ்சிகளை வஞ்சிக்கும் வஞ்ச நெஞ்சங்கள் மத்தியில் துச்சமென தடைகளை துடைத்து தளர்விட்டெழுந்த சிங்கப் பெண்ணாய் பாரதி கண்ட புதுமை பதுமை ஹப்சா ஃபஹுமீர். பெண்ணே, நீ தொட்டதெல்லாம் பொன்னாக, நீ தொட்ட முயற்சி சிறந்திட நல்மனம் கொண்டு நயமுருக வாழ்த்துகின்றேன். அவர் சொல்லிக்கிற இந்த கவி வரிகள் இந்த புத்தகம் முழுவதுமாக நீங்க இத இதுல வாசிங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கவிவரிகளா இருக்குது. அதே நேரம் இந்த கவிவரிகள் ஹப்சா ஃபஹுமீர், ஆசிரியர் ஹப்சா ஃபஹுமீருக்கு மட்டுமல்லாது சாதிக்க துடிக்கும் அனைத்து பெண்களுக்கும் இந்த வரிகள் சமர்ப்பணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது, நோபல் உலக சாதனையாளர் தமிழ் தொண்டன் பெய்ந்தமிழ் சங்கம் சென்னையைச் சேர்ந்த கவிஞர் என் ஜாக்கிர் ஹுசைன் அவங்க வாழ்த்துரை வழங்கியிருக்கிறாரு. இவருடைய வாழ்த்துறையை நாங்க மொத்தமா பார்த்தோம்னு சொன்னா, அவரு பெண்கள் 4 சுவத்துக்குள்ள இருக்கக்கூடாது, அவங்களும் சாதிக்கணும், அவங்களோட சாதனைகளும் இந்த உலகத்துக்கு முன் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தோட்ல தன்னை கருத்துக்களை முன் வச்சுக்கிறாரு. ஒரு பெண் ஒரு ஆண் எல்லா துறைகள்லயும் அவன் சாதிப்பான், அவனுக்கு போகக்கூடிய ஒரு வழி இருக்குது. ஆனா ஒரு பெண் ஒரு துறையில சாதிக்கணும் அப்படின்னு சொன்னா அவளை சுத்திக்கிற ஒரு இரும்பு கூட்ட உடைச்சுத்தான் அவள் இந்த வெளி உலகுக்கு வரணும்.
அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணினத்தை கௌரவப்படுத்துற மாதிரி கவிஞர் ஜாகிர் ஹுசைன் அவங்க இந்த புத்தகத்தினூடாக பெண்கள் இனத்தையே புகழ்ந்திக்கிறாரு. அப்படி அதுக்கு வழிவகுத்த ஹப்சா ஃபஹ்மீர், கவிஞர் ஹப்சா ஃபஹ்மீர் அவங்களுக்கு தான் இதனுடைய அனைத்து அடையாளங்களும் போய்த்து சேரும். அதே நேரம் நான் பார்த்தோம் வாழ்த்துறை சப்னா நசீர் அவங்க வழங்கிக்கிறாங்க. அக்கினி சிறகனுடைய பிரதம ஆசிரியர். அவரும் அக்கினி சிறகுகள்ல இவர் ஒரு ஆசிரியர் குழுல ஒர்க் பண்ணத அவரும் மிச்சம் பாராட்டி பேசுறாங்க. அதே நேரம் நாங்க இந்த புக்ல தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னா ஹப்சா ஃபஹ்மீர் அவங்க தனக்கான ஒரு எழுத்துக்கு அடையாளமா அந்த அக்கினி சிறகுகள் குழுமத்துல தான் ஒர்க் பண்ணதாகவும், அதே நேரம் அங்க ஒர்க் பண்ணது தான் தனக்கு அடித்தளமான ஒரு உந்துதலா இருந்ததாகவும் அவர் என்னுரையினூடாக அவர் விளக்குறாரு. இந்த புத்தகம் உலக நோபல் சாதனை புத்தகத்துல தடம் பதிச்சு இருக்கிறத அவருக்கு மட்டும் இல்ல, இந்த எம் அனைவருக்கும், பெண்களாகிய எம் அனைவருக்கும் ஒரு பெருமைக்குரிய ஒரு விடயம் அப்படின்னு சொல்லி நான் இங்க முன்வைக்கிறேன். நாங்க தொடர்ந்து இந்த புத்தகத்துக்குள்ள நாங்க வாசிச்சு போனோம்னு சொன்னா ஆரம்பத்திலே 100 தலைப்புகள்ல கவிதைகள் இடம்பெற்றிருக்குது. ஒரு கருவறை முதல் ஒரு தாய் தந்தை அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனுடைய பல்வேறு நிலைகளையும் பல்வேறு சிச்சுவேஷன்லயும் எந்த மாதிரியா யோசிக்கலும் எந்த மாதிரி இருக்கலும் அப்படின்ற ஒரு தோட்டம் கவிதை வரிகளோட கொடுத்துக்கிறாங்க. ஒரு மனிதனை நாங்க பொறுத்த வரைக்கும் சில விடயங்கள்ல அன்பை அவன் எடுத்துக்கொள்வான். தாயின்ற கொல ஒரு அன்பு ஒன்றிக்கும், தந்தையின்ற கொல ஒரு அன்பு இருக்கும். சோ எங்கட அன்பை நாங்க எந்த இடங்கள்ல தொலைக்கிறோமோ அந்த இடங்கள் எல்லாம் இந்த புக்ல அவ சுட்டி காட்டிக்கிறா. சோ தாயை விரும்பினவங்களா இருந்தாலும் அந்த புக்கை வாசிப்பாங்க, தந்தையை விரும்பினவங்களா இருந்தாலும் அந்த புக்கை வாசிப்பாங்க. சோ எல்லாரும் அன்பையும் அந்த புக் பெற்றுக்கொண்டுதான் இருக்குது. அதே நேரம் எல்லா தலைப்புகளையும் ஒவ்வொரு தலைப்புகளும் ஒவ்வொரு வரிகள் ஒரு சொல்லாக காணப்படுது. அப்படி எல்லா தலைப்புகளையும் கீழே வரக்கூடிய அந்த கவிதைகளை இவ அழகா இலக்கிய வசன நடைகளோட, அதே நேரம் அந்த தலைப்பை தானாகவே அவ நினைச்சு கொண்டு கவிய வரிகளை வடிச்சுக்கிறது வாசிக்கிற வாசகரால எங்களுக்கு அது விளங்கக்கூடியதா இருக்குது. அதே நேரம் நான் இந்த புக்கை ஃபுல்லா ரீட் பண்ணி பார்க்கல எனக்கு பிடிச்ச, எனக்கு மனசை தொட்ட ஒரு கவிதைன்னு சொன்னா அது இந்த லாஸ்ட்ல இருக்கிற அந்த கவிதை. இல்லை என்ற அந்த சொல்லாண்டுக்கு லேசா ஈஸியா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அந்த இல்லை என்ற ஒரு வார்த்தைய கவியா வடிச்சுக்கிறாங்க. நாங்க புக்கை வாசிக்க போல எதெல்லாம் மனசுல நினைச்சோமோ, புக்கை வாசிக்க போல சில விஷயங்களை வாசிக்க போல எங்களுக்கு சிந்திக்க தூண்டும், விமர்சனம் செய்ய தூண்டும். அப்படி எதையெல்லாம் நாங்க நினைச்சோமோ அதையெல்லாம் இல்லை என்று லாஸ்ட்ல நாங்க நினைச்சோம்ன்றத அவ உறுதிப்படுத்திக்கிறார். சோ இந்த புக்ல நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. சோ இதெல்லாம் உலகுக்கு கொடுத்தது இந்த ஹப்சா ஃபஹ்மீர் அவங்க தான். சோ இதுல இருக்கிற சில நிறைகள் நிறைக்கும் போது சில குறைகள் இல்ல, செஞ்சா நல்லா ஐக்கியம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை எட்டி வைக்கணும்ன்ற நூல் விமர்சனம் வரக்குள்ள வைக்கத்தான் வேணும். சோ அந்த வகையில புக் அழகிய முறையில ஈக்குது. அந்த முன்னால உள்ளடக்கத்துல போடப்பட்டிருக்கிற அந்த தலைப்புகள் தமிழ் அகர வரிசைப்படி இருந்தா நல்லா ஈக்கும். அதே நேரம் ஒவ்வொரு தலைப்புகளையும் ஒரு சின்ன பிக்சர், அந்த தலைப்புக்கு ரிலேட்டடா சின்ன பிக்சர் ஒன்று கொடுத்தீங்கன்னா இன்னும் ஹார்ட்டை டச் பண்ணிக்கும் அப்படின்றது எங்களுடைய கருத்து. ஸோ புக்கை எடுத்த வரைக்கும் இந்த உலகுக்கு கொடுத்து சாதனை படைத்த இந்த ஹப்சா ஃபஹ்மீர் அவங்களுக்கு வாசகர்களாகிய எங்களுக்கு அது ஒரு வரமுண்டு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் பொதிஞ்சிக்குது. அந்த வகையில வாசகர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு விருந்தா அமையும். அதோட பெண்கள் இனத்துக்கு இது ஒரு நல்ல உந்து சக்தியாகவும் அவங்களும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் தூண்டக்கூடிய ஒரு புத்தகமா சமூகத்துக்கு ஈக்கும் அப்படின்னு நினைச்சு விடைபெறுகிறேன். நூல் விமர்சனத்தினை நிகழ்த்தி சென்ற சகோதரி சுஹைலா ரிஸ்வான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இடம்பெற இருப்பது அழகிய கவிதை. அதனை நிகழ்த்துவதற்காக நாம் அன்போடு அழைப்பது
பேனா துளிகளின் நிர்வாக உறுப்பினரான சகோதரி ரிஸ்லா ஹம்சா அவர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விண்ணில் பூத்த கண்ணிய மலரொன்று, விண்ணில் பூத்த கண்ணிய மலரொன்று, திண்ணிய எண்ணம் கொண்டு படைத்த வண்ணம் கொண்ட ஏட்டுக்கு, திண்ணிய எண்ணம் கொண்டு படைத்த வண்ணம் கொண்ட ஏட்டுக்கு, எண்ணில் உதித்த வார்த்தைகள் சில கோர்த்து மாலை சரடொன்றை சமர்ப்பிக்க வந்தேன். எண்ணில் உதித்த வார்த்தைகள் சில கோர்த்து மாலை சரடொன்றை சமர்ப்பிக்க வந்தேன். எடுகோலென எழுதுகோல் கொண்டு வீணை மீட்டிட்ட உன் வார்த்தைகளின் கோர்வை, தப்பிப் பிழைத்த எண்ணமென இக்குவலயத்தில் காலூன்றும் திருநாளின்று. எடுகோலென எழுதுகோல் கொண்டு வீணை மீட்டிட்ட உன் வார்த்தைகளின் கோர்வை, தப்பிப் பிழைத்த எண்ணமென இக்குவலயத்தில் காலூன்றும் திருநாளின்று. மோமீன்களின் அன்னையர்களில் ஒருவர் நாமம் கொண்ட நீ, மோமீன்களின் அன்னையர்களில் ஒருவர் நாமம் கொண்ட நீ, அற்புதமாய் அழகுற அமைத்திட்டாய் 100 கவிதனை இவ்வேட்டில். அற்புதமாய் அழகுற அமைத்திட்டாய் 100 கவிதனை இவ்வேட்டில். உன் கனவுலகிலிருந்து தொடங்கி, உன் கனவுலகிலிருந்து தொடங்கி, அழகுக்கே அர்த்தம் கொடுத்து, அழகுக்கே அர்த்தம் கொடுத்து, கிராமத்துக்காரியாய் மண்வாசனை பரப்பி, கிராமத்துக்காரியாய் மண்வாசனை பரப்பி, மௌன மொழியில் 1000 அர்த்தம் கற்பித்து, மௌன மொழியில் 1000 அர்த்தம் கற்பித்து, மனிதா நீ மாறிவிடன கோஷம் கொண்டாய், மனிதா நீ மாறிவிடன கோஷம் கொண்டாய். பல தடையதை தாண்டியவளாய், பல தடையதை தாண்டியவளாய், ஆனந்தையாளை மீட்டி, ஆனந்தையாளை மீட்டி, இளையின் தாகமதில் உனை இழந்து, இளையின் தாகமதில் உனை இழந்து, அம்மா என்ற பொக்கிஷத்திற்கு உன் வார்த்தை கொண்டு உயிரூட்டினாய், அம்மா என்ற பொக்கிஷத்திற்கு உன் வார்த்தை கொண்டு உயிரூட்டினாய். தோல்வி கண்டு மாளாமல் தோல்வியை தோற்கடித்தாய், தோல்வி கண்டு மாளாமல் தோல்வியை தோற்கடித்தாய். வீறு கொண்டு துணிந்து நின்றாய் வீரப்பெண்ணாய், வீறு கொண்டு துணிந்து நின்றாய் வீரப்பெண்ணாய். இலச்சம் வேண்டாமென இளஞ்சம் வேண்டாமென உரக்கச் சொன்னாய், உழைப்பை உறிஞ்சாதே என. இளஞ்சம் வேண்டாமென உரக்கச் சொன்னாய், உழைப்பை உறிஞ்சாதே என. சிதறிய எண்ணங்களை கோர்த்து அழகான கவிதை நீ என பேரழகாய் போற்றிட்டாய் தந்தையெனும் காவியமதை. சிதறிய எண்ணங்களை கோர்த்து அழகான கவிதை நீ என பேரழகாய் போற்றிட்டாய் தந்தையெனும் காவியமதை. திருமறை நீதியதை அழகுற வார்த்து தியாகத்தை ஹஜ்ஜி பெருநாளில் நினைவூட்டினாய். திருமறை நீதியதை அழகுற வார்த்து தியாகத்தை ஹஜ்ஜி பெருநாளில் நினைவூட்டினாய். கல்லூரி முதல் நாளில் காலடி வைத்து, கல்லூரி முதல் நாளில் காலடி வைத்து, காலனின் முடிவால் தோழியின் பிரிவில் சோககீதம் இசைத்து வாசம் பரப்புகிறாய். இறுதியில் தப்பி பிழைத்த எண்ணமனும் ஏடு தாங்கி, தோழியின் பிரிவில் சோககீதம் இசைத்து வாசம் பரப்புகிறாய். இறுதியில் தப்பி பிழைத்த எண்ணமனும் ஏடு தாங்கி. உன் கவியை விஞ்சி என் கவியென்றும் அத்தனை உயர்வல்ல, உன் கவியை விஞ்சி என் கவியொன்றும் அத்தனை உயர்வல்ல. உன் ஒற்றை எழுத்து 1000 அர்த்தம் பேசுகிறது தோழியே, உன் ஒற்றை எழுத்து 1000 பேசுகிறது தோழியே. இன்னும் பல கோடி உள்ளங்களில் நீங்கா இடம் பிடித்து நீ சிம்மாசனமிட உன்னை வாழ்த்துகிறேன் இவ்வினியவிலின் கவியால். இன்னும் பல கோடி உள்ளங்களில் நீங்கா இடம் பிடித்து நீ சிம்மாசனமிட உன்னை வாழ்த்துகிறேன் இவ்வினியவளின் கவியால்.
பிரிஸ்லா ஹம்சா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்து தப்பி பிழைத்த எண்ணங்கள் என்ற கவிதை நூலின் நூலாசிரியரின் உரை தற்போது இடம்பெற காத்து கொண்டிருக்கின்றது. இன்றைய இந்நூல் வெளியீட்டு விழாவின் கதாநாயகியும் விஞ்ஞான பாட ஆசிரியரும் அக்னி சிறகுகளின் இணை ஆசிரியருமான கவிதாயினி ஹப்சா ஃபஹ்மீர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் பேசுறது கிளியர் தானே? ஓகே தானே? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதற்கண் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவளாக எனது உரையை ஆரம்பிக்கலாம் என நினைக்கிறேன். எனது கண்ணின் நூல் வெளியீட்டு நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் என் சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இத்தனை நிகழ்வுகளிலும் என்னை பற்றியும் எனது எழுத்துக்களை பற்றியும் வர்ணித்த அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் ஹப்சா இருந்தாலும் எனது தந்தையின் பெயர் ஃபஹ்மீர். அதனால்தான் எனது எழுத்துத்துறையில் ஹப்சா ஃபஹ்மீர் என்ற பெயருடன் நான் வலம் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனது எழுத்துத்துறை பயணம் என்பது ஆரம்ப காலத்தில், அதாவது சிறுவயது காலத்தில் பாடசாலை காலங்களில் இலக்கியத்துறை என்பது பெரிதாக அறிந்த விடயம் ஒன்றல்ல. தமிழ் பாடங்கள் கற்கும் போது அதற்கான விடயங்கள், அதாவது கட்டுரை, சிறுகதை, கவிதைகள் போன்ற ஆரம்ப காலங்களில் போட்டிகளில் பங்கு பற்றி இருக்கின்றேன். அதனால் ஆரம்ப காலங்களில் எழுத்துத்துறை என்பது எனக்கு பெரிதாக ஒரு ஆர்வம் இருக்கும் சரி நானே என்னை நினைக்கவில்லை. அதுதான் உண்மை. சிறுகதை எழுதுவதில் எனக்கு அலாதி பிரியம் உண்டு ஆரம்பத்திலிருந்து. எனது நூல் வெளியீடு கூட முதலில் சிறுகதை தொகுப்புத்தான் வெளிவர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் அதையும் மாற்றி அமைத்து விட்டது எனது கவிதைகள் என்பதுதான் இந்த நிகழ்வினூடாக நான் கூற விரும்புகிறேன். இந்த கவிதைகள் ஒரு நூலாக வெளிவருவதற்கு எனக்கு துணை பிரிந்தது. உண்மையாகவே சொல்ல வேண்டும் என்றால் நான் கவிதைகள் எழுதுவேன். இருப்பினும் எனக்கு அடித்தளமாக இருந்தது அக்கினி சிறகுகள் தான். 2018 ஆண்டுக்கு பின்னர் எனக்கு அக்கினி சிறகுகளின் அறிமுகம் கிடைத்தது. அக்கினி சிறகுகளின் ஒரு 3 மாத காலம் நான் ஒரு வாசகராக இருந்து அதனூடாக எனது எழுத்துக்களை நான் அத்தளத்தினூடாக நான் உருவாக்கி கொண்டேன். பின்னர் ஒரு நிர்வாக உறுப்பினராக மாறிக்கொள்கின்ற ஒரு கட்டாய தேவை ஏற்பட்டதன் பின்னர் அதன் பின்னர் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலமாக அக்கினி சிறகுகள் சஞ்சிகையினூடாக எனது பெயரும் எனது ஆக்கங்களும் வலம் வந்து கொண்டிருந்தது. இன்றும் அதற்கான அடையாளமாக நிறைய விடயங்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் எனது ஆக்கங்கள் அதன் பின்பு நான் ஒரு அக்கினி சிறகுகளில் துணை ஆசிரியராக, பொறுப்பாசிரியராக இருந்தும் தற்போது அக்கினி சிறகுகள் ஒரு இணையாசிரியராக இருந்து கொண்டிருக்கின்றேன். எனது ஆக்கங்கள் கவிதைகளாக இருக்கட்டும், கட்டுரைகளாக இருக்கட்டும், அனுபவ பகிர்வுகளாக இருக்கட்டும், விஞ்ஞான ரீதியா சம்பந்தப்பட்ட கட்டுரைகளாக இருக்கட்டும், கவிதைகள், சிறுகதைகள் என்பன அக்கினி சிறகுகளோடு மட்டும் நின்று விடாமல் துணிந்தெழு சஞ்சிகை, அவரி சஞ்சிகை, தினகரன், தமிழ் நெஞ்சம், கவியருவி என்ற நூலினூடாகவும், ஓயாத அலைகள் சஞ்சிகை என்பவற்றிலும் இன்னும் பல சஞ்சிகைகளும் எனது ஆக்கங்கள் இடம்பெற்று வந்துள்ளன, இன்னும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன என்று கூறலாம். மேலும் நான் பல இலக்கிய குழுமத்தில் இருக்கிறேன். இருப்பினும் அக்குழுமத்தில் கவிதைகள், கட்டுரைகள், பல வகையான எழுத்துத்துறைக்குரிய பல ஆக்கங்கள் ஈடுபட்டிருந்தாலும் சில காலங்களில் நாம் எதிர்கொள்கின்ற சவால்கள் எம்மை சில இடங்களில் ஓய்வு அடைய செய்யும்.
அந்த ஓய்வும் சில காலம் எனக்கு தேவைப்பட்டது. பிற்பாடு அதனையும் தாண்டி அந்த சவால்களையும் எதிர்கொண்டு இன்று இந்த நூல் வெளியீட்டு விழாவை நான் என்னுடைய சார்பாக பேனா துளிகள் குழுமம் இணைந்து நடாத்தி கொண்டிருக்கின்றது என்பதை சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எழுத்துத்துறையில இந்த காலத்துல நூல் வெளியீடு என்பது சர்வசாதாரணமாக விட்டது. நாம் பார்ப்போம் என்றால் முகநூல் வாயிலும் சரி, பல வகையான தொலைத்தொடர்பு சாதனங்களினூடாக பார்க்கிற நேரமும் நாளுக்கு நாள் நூல் வெளியீடு வந்து கொண்டே தான் இருக்கிறது. இருப்பினும் அதற்கான வாசகர் எண்ணிக்கை, வாசிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது என்றே கூறலாம். ஏனென்றால் சமீப காலத்தில் நான் முக புத்தகத்தில் ஒரு பதிவு ஒன்று என் கண்ணில் பட்டது. எனக்கு அந்த பதிவு வாசிக்கும் போது எனக்கும் ஒரு கவலை, ஏக்கம், ஏன் அவ்வாறு என்ற கேள்வி எனக்குள்ளும் எழுந்தது என்றே கூறலாம். வாசிப்பு பழக்கம், நான் வாசிக்கிறேன், நான் பத்திரிகை வாசிக்கிறேன், நூல்கள் வாசிக்கிறேன், கதைகள் வாசிக்கிறேன், கவிதைகள் வாசிக்கிறேன் என்று ஏராளமான ஆட்கள் கூறுகின்றார்கள். என்னிடம் கூறுகின்றார்கள், என்னை தாண்டி நானும் கூறியிருக்கிறேன் பலரிடம், என்னையும் தாண்டி கூறுபவர்களை நான் கேட்டும் இருக்கிறேன். அப்படிப்பட்டு சமூகத்தில் கூறுகின்றவர்கள் ஒரு நூலென்ற எடுத்து கொண்டு நாங்கள் விற்பனை செய்யும் போதோ இல்லது அதனை நாங்கள் வழங்கும் போதோ என்ன கூறுகின்றார்கள் என்றால், இப்போது இருக்கின்ற வேலைப்பளு காரணத்தில் எனக்கு அந்த நூலை வாசிப்பதற்கு நேரம் இல்லை, வேலைப்பளு அதிகம். அந்த புத்தகத்தை வாசிப்பதால் என்ன பயன் இருக்கிறது? நாங்க தொலைபேசியில் PDF வடிவில் புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்து விட்டோம். இப்போது இந்த புத்தகத்தை வாங்குவதில் என்ன பயன், வாங்கி வாசிப்பதில் என்ன பயன்? இப்படியெல்லாம் சொல்பவர்களை நான் கேட்கிறேன். என்னிடம் சொல்பவர்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு என்ன பதிலை நாங்கள் கூறலாம்? அப்படி ஒரு மனக்கவலையுடன் ஒரு பதிவை நான் முகப்புத்தகத்தில் வாசித்தேன். அப்படி வாசிக்கிற நேரம் எனக்குள் ஒரு ஆசிரியராக ஒரு விஷயம் தோன்றியது. நாங்க ஒரு ஆசிரியராக இருக்கும் போது ஒரு மாணவனின் முதலாவது எதிர்பார்க்கிறது வாசிப்பு தான். அந்த வாசிப்பு மாணவர்களுக்கு எவ்வளவு முக்கியன்றது ஒரு ஆசிரியராக கற்பிக்கும் போது நாம் உணர்கின்றோம். ஒரு பாடசாலை எடுத்துக்கொண்டால் மாணவர்கள் வாசிப்பதற்கு எவ்வளவோ சிரமப்படுகிறார்கள். ஆரம்ப கல்வி முதல் நாங்க வாசிப்பை பழக்கினாலும் தரம் 6க்கு அந்த பிள்ளைகள் வந்ததுக்கு பிறகு தரம் 6லிருந்து 11 வரக்காட்டின் பிள்ளைகள் படிக்கும் காலங்களில் வாசிப்புக்கு சிரமம் அடைபவர்கள் இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. நாங்கள் அவர்களுக்கு என்ன செய்கிறோம்? பாடசாலை காலங்களில் ஆசிரியர்களாகவும் சரி, நாங்கள் பெற்றோர்களாகவும் சரி, என்ன செய்கிறோம் என்ற கேள்வி எனக்குள் எழுந்தது. உண்மையா அந்த பதிவை பார்க்கிற நேரம் என் மனதில் எழுந்தது. அப்ப இதற்கெல்லாம் காரணமாக நாங்கள் வாசிப்பு பழக்கத்தை மாணவர்களிடையே ஏற்படுத்துவதற்கு என்ன எங்களுக்கு உறுதுணையாக அமைகிறதுன்னு நூல்கள் மாத்திரமே எங்களுக்கு உறுதுணையாக அமைகிறது. நாங்க தொலைபேசியை கொடுத்து பிள்ளைகளிடம் வாசிக்க கூற முடியாது. தொலைபேசியில் இந்த PDF எடுத்து வாசியுங்கள் என்று கூற முடியாது. பிள்ளைகளுக்கும் மாணவர்களுக்கும் முக்கியமான உறுதுணையா அமைகிறது ஒரு நூல் என்றே கூறலாம். நாம் சொல்கின்றோம், எங்களோட வாழ்க்கையில நாம் சொல்கின்ற இந்த வார்த்தையை அடிக்கடி கேட்பதுண்டு. வாசிப்பு மனிதனை பூரணப்படுத்தும். ஒவ்வொருவருக்கும் வாசிப்பு அத்தியாவசியமானது உண்டு. அதனால்தான் நாம் கூறுகிறோம், நூல்களை எடுத்து வாசியுங்கள். பொழுதுபோக்கு விஷயங்களும் கூட நூல்களை சேகரித்து வாசிக்கும் பழக்கத்தினை பழகுங்கள். நாங்க பிள்ளைகளிடையும் பழக்கி விட வேண்டும். பிள்ளைகளிடையேயும் நூல்களை வாசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாங்க பழக்கிவிட்டு அவர்கள் வாசிப்பதை நாங்க தூண்ட வேண்டும். இந்த நவீன காலத்தில் தொலைபேசி எம்மை அடக்கி ஆளக்கூடாது என்றே கூற வேண்டும். தொலைபேசி, அதாவது தொலைத்தொடர்பு சாதனங்கள் இப்போது சிறு பிள்ளைகளிலிருந்து தொலைபேசி பாவனைத்து அதிகமாக இருக்கிறது. இப்ப தொலைபேசி எம்மை அடக்கி ஆளக்கூடாது, நாம் தான் தொலைபேசி அடக்கி ஆள வேண்டும். அதுதான் உண்மையாவே நாங்க இந்த நவீன காலத்தில் நாம் எதிர்கொள்கின்ற சவால்கள் முதல் சவால தொலைபேசி தான் சவாலாக காணப்படுகின்றது. அதனை நாங்க அடக்கி ஆளுகின்ற வல்லமையை நாங்க அதற்குரிய எங்களோட மன உறுதியை நாங்க எடுத்துக்கொண்டாலே நாம் சில விடயங்களை சீர்திருத்திக் கொள்ளலாம் என்று நான் நம்புகிறேன். நான் இந்த நூலை வடிவமைப்பதில் நிறைய சவால்களை எதிர்கொண்டு இல்லாமல் இல்லை. இந்த நூல் இந்த
தலைப்புல இந்த நூல் வந்து வெளியிட வேண்டும் என்றதுக்காக வந்து என்னை ஒரு எழுத்தாளராக கருதி தமிழ் தொண்டன் பைத்தமிழ் சங்கம், இந்தியாவைச் சேர்ந்த ஒரு சங்கம் என்னை முகப்புத்தகத்தின் ஊடாக தொடர்பு கொண்டது. அதன் நிறுவனமான கவிஞர் என் ஜாகிர் உஷேன் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு, உங்களுடைய எழுத்துக்கள் என்னை கவர்ந்துள்ளது. நீங்கள் ஒரு கவிதை நூலிலே எம்மோடு இணைந்து ஒரு உலக சாதனை படைப்பு நீங்க படைக்க கூடாது என்று என்னிடம் வினவினார்கள். அதன் பின்பு நான் யோசித்தேன், என்ன என்று யோசித்தேன். என்னை தேடி, என் எழுத்துக்களை தேடி ஒரு வாய்ப்பு என்னிடம் வருகிறது. அந்த வாய்ப்பை நாம் ஏன் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது? சில நேரம் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும், அதை நாங்கள் பயன்படுத்தாமல் விட்டு விடுகிறோம். அப்படி அல்லாது நான் இந்த வாய்ப்பை வந்து எனக்கான விடயத்தை இதனூடாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனூடாக நான் பயன்படுத்தி கொண்டேன். அப்படி பயன்படுத்தி கொண்டிருந்தாலும் இதற்குரிய கவிதைகளை வடிவமைத்து கொடுத்து, கவிதைகளை எழுதி அவரை ஒப்படைத்து, அவர் அதற்கான வடிவமைப்பு விடயங்களை செய்து இந்த உலக சாதனை படைப்பில் என்னோடு இன்னும் 99 கவிஞர்கள் இணைந்துள்ளார்கள். மொத்தமாக 100 கவிஞர்களுடன் 100 கவிதைகள் ஒரு உலக சாதனை படைப்பாக அந்த நூல் இந்தியாவில் கடந்த வருட நவம்பர் 5ஆம் தேதி கோலாகலமாக அந்த விழா இடம்பெற்றது. அந்த நூல் கவித்தேனருவி என்ற நூல் பெயர் தாங்கி வெளியிடப்பட்டது. அதன் ஒரு பாகம்தான் இந்த தப்பி பிழைத்த எண்ணங்கள் என்றே கூற வேண்டும். அப்படி கூறுவதில் நான் இன்று மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நான் இந்த எழுத்துத்துறையும் சரி, ஊடகத்துறையும் சரி, 2 துறையிலையும் பயணிக்கிறேன் சரி. நான் இந்த இடத்தில் காலடி எடுத்து வைக்கிற நேரம் வந்து பெண் என்ற சந்தர்ப்பத்திலும் பல சவால்கள் ஏற்பட்டது. முஸ்லிம் பெண் என்ற அந்த அடையாளம் கூட எனக்கு பெரிய சவாலாகத்தான் இருந்தது. என்ன, நான் ஒரு விஷயத்த செய்யற நேரம் வந்து ஊக்குவிக்கிறத விட நாங்க சொல்லுவோம், இதை நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றவங்க ஏராளம் பேர் இருக்கிறாங்க. ஆனா அப்படியும் எனக்கு இந்த விஷயத்த, எனக்கு எழுத்துத்துறையிலும் சரி, ஊடகத்துறையாயினும் சரி, எனக்கு சம்பந்தப்பட்டவங்க எனக்கு தந்த உந்து சக்தி தான் காரணம். இப்படிப்பட்ட ஒரு அழகான படைப்பு, ஒரு கவிதை நூலை நான் வந்து இங்கு வெளியிடுவதற்கு காரணமாக அமைந்தது. விமர்சனங்கள் என்பது கட்டாயம் தேவையான ஒரு விஷயம். என் நூல் பற்றின விமர்சனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது வந்து குறையும் இல்லை, நிறைகளை கூறினீர்கள், இப்படியும் இருக்கலாம் என்ற ஒரு விடயங்கள் கூறினால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கட்டாயம் விமர்சனங்கள் வரத்தான் வேண்டும். ஒரு நூலா இருந்தாலும் சரி, இன்னொரு விடயமா இருந்தாலும் விமர்சனங்கள் வரத்தான் வேண்டும். அது குறையாயினும் நிறையாயினும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் ஒரு நூலாசிரியராக எனக்கு இருக்கிறது. விமர்சனங்கள் இல்லாட்ட எமது நூலாயினும் சரி, நாங்களும் சரி எப்பயுமே பட்டை தீட்டப்படுவதில்லை. விமர்சனங்கள் இருந்தால்தான் நாங்களும் பட்டை தீட்டப்பட்டு அதை இன்னும் அழகாக மெருகூட்டி நாம் அந்த நூலை இன்னும் அழகாக வடிவமைக்கலாம் என்ற எண்ணம் தோன்றும். அதுவும் இன்னும் என் இலக்கிய பாதைக்கு, என் எழுத்துத்துறைக்கு இந்த விமர்சனங்கள் கூட ஒரு அடிக்கல்லாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். எப்போதும் வாய்ப்புகள் எங்களை தேடி வரும் போது கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிடின் எமக்கான வாய்ப்பை நாங்கள் உருவாக்கியாவது அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு விஷயத்தை நான் இங்க முன்வைக்கிறேன். காரணம், நாங்க சில விடயங்கள் எங்களுக்கான ஒரு ஆசைகள், இலக்குகள் இருக்கலாம். ஆனா அதற்கான வழி வந்து என்றுமே கிடைக்கவில்லையே என்று நாம் யோசிப்பதுண்டு. அதற்கான வழி வந்து எமக்கு எங்களுடைய இறைவனாயினும் சரி, எங்களை சுத்தி இருக்கிறவங்க சம்டைம்ஸ் உருவாக்கி தருவாங்க. சில வேளை அதை உருவாக்கி தருவாங்க. நாங்க அதை யோசிப்பதில்லை. ஆனால் நாங்க சொல்ற வந்து வாய்ப்புகள் எங்களை தேடி வரும் போதும் சரி, வாய்ப்புகளை நாம் உருவாக்கியும் சரி, எங்களுக்கான விடயத்தை நாங்க வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அத்துடன் இந்த நூல் எனும் போது, இந்த நூலுக்காக எனக்கு முதல் உதவி செய்தவர் தான் தமிழ் தொண்டன் பைந்தமிழ் சங்கத்தின் தலைவரான கவிஞர் என் ஜாகிர் உஷேன் அவர்களது உதவியோடு தான் இந்த படைப்பு உருவாக்கப்பட்டது. அவருக்கு நான் இந்த இடத்துல நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட வந்து எனது எழுத்துத்துறை பயணத்தில் எனக்கு மிக மிக முக்கியமா உதவினது எனது தந்தை, தாய், அதோட என் கணவரோட என் குடும்பத்தினர். அவர்களும் இந்த இடத்தில் உதவி இருக்கிறார்கள். அவங்களுக்கும் நான் எனது மனமார்ந்த நன்றியோடு இந்த நூல் வந்து எனது அன்பான பெற்றோர்களுக்கு சமர்ப்பணமாகவே எழுதியிருக்கிறேன். மேலும் இந்த நூலுக்கு அணிந்துரை தந்த உயிரியல் ஆசிரியர் அமீன் பவாஸ் அவர்களும், வாழ்த்துரை வழங்கிய கவிஞர் என் ஜாகிர் உஷேன் மற்றும்
அக்கினி சிறகல் நிறுவனராகிய சஃப்னா நசீர் அவர்களையும் இந்த நூலின் அட்டைப்படம் அட்டைப்படத்தில் மகேந்திர, அதாவது என்னை பற்றி ஒரு விளக்கத்தை தந்திருக்கும் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த தமிழ் நஞ்சம் அமீன் சார் அவர்களையும் நான் இந்த இடத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். மேலும் இந்த நூலை வடிவமைத்து இந்த நூல் வெளியீடு செய்வதில் உதவி புரிந்த மூதூர் ஜேமை வெளியீட்டகம் மூலம் வெளியீடு செய்யப்படுகின்ற நிறுவனர் ஜே.எம். இஹ்சான் அவர்களுக்கும் இந்த இடத்தில் நான் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, மேலும் குறுகிய காலத்தில் இந்த நிகழ்விற்கு வருகை தந்து பிரதம அதிதியாக கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் ஏ.டபிள்யூ. ஹஸ்மத்துல்லா ஆசிரியருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வினை சிறப்பான முறையில் ஒழுங்குபடுத்தி தந்த பேனாத்துளிகளின் நிறுவனர் ரஜா முகமது அவர்களையும் அவர்களது குழுவையும் நான் நினைவு கூர்ந்து கொண்டு, மேலும் அக்கினி சிறகுகளின் நிறுவனர் சஃப்னா நசீர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விடத்தில் ஒரு நூலினை உருவாக்கி அந்த நூலை வெளியீடு செய்வதில் மிக பங்கு ஆற்றினவர்கள் என்னை சார்ந்தவர்கள் காணப்படுகின்றனர். இருப்பினும் என் எழுத்துத்துறை மற்றும் இந்த நிகழ்விற்கு நேரடியாக மறைமுகமாக உறுதுணையாக நின்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை இவ்விடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இது போன்ற என்னை போன்ற எழுத்தாளர்களை மேலும் இவ்வையகத்தில் ஏதாவது ஒரு முறையில் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பது என்னை சார்ந்தவர்களையும் நான் கேட்டுக்கொண்டு, மேலும் இந்த நிகழ்வை மிக அழகான முறையில் சிறப்பான முறையில் வடிவமைத்து நிகழ்வினை ஒழுங்குபடுத்தி தந்த அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஹஃப்ஸா ஃபஹ்மி. நூலாசிரியர் உரையை நிகழ்த்திச் சென்ற கவிதாயினி ஹஃப்ஸா ஃபஹ்மீர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏ.ஆர். ரஜா முகமது அவர்களை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப பேசுற எனக்கு கிளியரா கேக்குதா? கேக்குது பிரதர். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வகஃபா வஸ்ஸலாம் அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். வருகை தந்திருக்கிற எல்லாத்துக்கும் இது உட்பட அனைத்து பங்கு பற்றினர்களுக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குறிப்பாக ஒரு புத்தகத்தை வெளியிடுறதுங்கிறது வந்துட்டு ஒரு சவாலான விஷயம்தான். அது புத்தகத்தை தொகுக்கிறேங்கிறது எந்த அளவுக்கு சவால்ன்னு சொன்னா, ஒரு ஒரு துணி இருக்குது. அந்த துணி எப்படி உருவாகிச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அது ஒரு நூல்களை வந்துட்டு கோர்க்கிறதுனால அந்த துணி உருவாகுது இல்லையா? ஆனா அந்த துணி உருவாகிறதுக்கு நூல் தான் காரணமா இருக்குது என்று சொல்லி பார்த்தா ஆச்சரியமான விஷயமா இருக்குது. நூல் எவ்வளவோ ஒரு மெலிதான ஒரு உண்டா இருக்குது, ஒரு திங்கா இருக்குது. ஆனா அதை கொண்டு இன்னைக்கு வந்துட்டு நாங்க எங்களோட உடலை மறைக்கக்கூடிய அளவுக்கு அந்த துணி உருவாகுது. அதை போலதான் ஒரு புத்தகம் என்று சொல்லக்கூடியது அது ஒரு எழுத்து. அந்த எழுத்து சேர்ந்து சில எழுத்துக்கள் சேர்ந்து அது சொற்களாக, சில பல சொற்கள் சேர்ந்து அது ஒரு வாக்கியமாக, ஒரு சென்டென்ஸாக, ஒரு ஒரு கவிதையாக, அந்த கவிதையை ஒரு புத்தகமாக என்ன செய்யுது, மாறுது. அதனால இது சாதாரண விஷயம் இல்லை. எந்த அளவுக்கு ஒரு தாய் வந்துட்டு பிரசவ நேரத்துல இருக்கிறா, தாய் வந்துட்டு கருவுற்று இருக்கிறா, அந்த தாய் வந்துட்டு எப்படி அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு வந்துட்டு காத்து கொண்டிருக்கிறாவோ அது போலதான் ஒரு எழுத்தாளரை ஒரு மிக மிக இந்த அளவுக்கு ஒரு எழுத்தாளரை
அதாவது ஒரு புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்தினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு வீரியமா இருக்குன்னு சொன்னா, எப்ப வீரியமா இருக்குன்னு சொன்னா, அந்த புத்தகத்தை எழுதி பிரிண்ட்டுக்கு கொடுத்ததுக்கு பின்னால, அச்சு பதிக்கிறதுக்கு கொடுத்ததுக்கு பின்னால, எல்லா கரெக்ஷன் பார்த்து கொடுத்ததுக்கு பின்னால அந்த புத்தகம் என் கைக்கு எப்ப வரும் என்று சொல்லி ஒரு காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா, இந்த நேரம் தான் ஒரு சிக்கலான ஒரு ஹார்ட் வந்துட்டு பீட் வந்துட்டு கூடிய இருக்கக்கூடிய நேரம். ஏன்னா ஒரு எக்ஸைட்டிங் மூமெண்டா இருக்கும். அந்த வகையில புத்தகம் வெளியிடுறதுங்கிறது இன்னைக்கு சர்வ சாதாரண விஷயமா இருந்தாலும், அந்த பல அழுக்குகளுக்கு மத்தியில, பல ஒரு கீழ்த்தரமான விஷயங்களுக்கு மத்தியில ஒரு உயர்தரமான விஷயம் இருக்கும்னு சொன்னா, அது சில புத்தகங்கள் வரவேற்கப்பட வேண்டிய புத்தகமே இல்லை. அப்படியான புத்தகங்கள் கூட இன்னைக்கு கொண்டாடப்படுது. அதுக்கு மத்தியில சில ஆக்கப்பூர்வமான புத்தகங்கள், அதாவது இந்த மாதிரியான புத்தகங்களை பேனா துளிகளோட இணைந்து, அக்கினிச்சியலோட இணைந்து வெளியிடுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த புத்தகத்துக்கான நூல் விமர்சனம் இதுக்கு முன்னாடி வழங்கப்பட்டிருந்துச்சு. நூல் விமர்சனத்தை பொறுத்த மகிழ்ச்சியாக இருக்கு. ரசனை குறிப்பை பொறுத்த மட்டும் இந்த புத்தகத்துல எந்த மாதிரியான ரசனைகள் இருக்கும் என்கிறத தெளிவுபடுத்துறதா இருக்கும். அதாவது ஏனைய புத்தகங்கள்ல இல்லாத இந்த புத்தகத்துல மட்டும் இருக்கக்கூடிய தனித்துவமான விஷயங்களை தெளிவுபடுத்துற ஒரு நிகழ்வாகத்தான் நான் இந்த நிகழ்வை எடுத்திருக்கிறேன். அந்த வகையில இந்த புத்தகம் 100 கவிதைகளை உள்வாங்கியிருக்கு. 100 கவிதைகளை உள்வாங்கி இருக்கிறதே ஒரு தனித்துவம் தான். ஏன்னு சொன்னா, சில புத்தகங்கள் எடுத்துக்கொண்டோம் 60, சில புத்தகங்கள் 50, சில புத்தகங்கள் 75 அப்படின்னு சொல்லி 100 என்று சிலதுல ஒரு தனித்துவம் அடிக்கும். அதாவது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த 100 புக் ரேட் படிக்குது. 100 என்கிறதுல ஒரு ஸ்பெஷல் அன்னைக்கு, 100 ரீச் பண்றதுங்கிற ஒரு ஸ்பெஷல் அன்னைக்கு, 100 மார்க்ஸ் என்கிறதுல ஒரு ஸ்பெஷல் அன்னைக்கு. அதே போல இந்த புத்தகம் 100 கவிதைகளை உள்வாங்கியிருக்கேங்கிறதே பெரிய ஒரு ஸ்பெஷல் தான். அதுல ஆரம்பத்துல கனவுலகில் ஆரம்பிச்சு இல்லைங்கிற வரைக்கும் உண்டான கவிதைகள்ல ஸ்பிரிச்சுவல், அதாவது எங்களோட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட, சமூகவியல் சம்பந்தப்பட்ட நூலாசிரியர் வந்து ஆசிரியா இருக்கிறதால அந்த விஞ்ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட விஞ்ஞான பேர்கள் பாவிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஸ்பெஷல் ஆகிக்குது. அதுல ஆரம்பத்துல கனவுலகு என்கிறத பொறுத்த மட்டும் நான் இதை ரெண்டா டிவைட் பண்ணி பேச போறேன். என்ன சொன்னா, இந்த சமூகத்துக்கு புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்கிறதால, அதாவது இந்த கனவுலகுன்னு சொன்னா சில பேர் வந்துட்டு நினைச்சு கொள்ள விஷயம் என்னன்னு சொன்னா, எப்படி சொல்றது, ஒரு கனா காதலன் அவங்களோட இதுகெல்லாம் போடுவாங்க, அவங்களோட நிக்நேம் போடுவாங்க, கனா காதலன் சொல்லியும், இரவுகளின் காதலன் சொல்லியும், இன்னும் சொல்ல போனா கற்பனை காதலன்னு சொல்லி, இதெல்லாம் ஒரு தேவையில்லாத பேராக்கி அவங்களோட பார்வையில கனவுலகன்னு சொல்லக்கூடிய இப்படித்தான். நாங்க வந்துட்டு இந்த யூனிவர்ஸ்லயே இல்லாத விஷயங்களை யோசிச்சு சாத்தியப்படாத விஷயங்களை போடுறோம்னா தான் கனவுலக அவங்க பார்ப்பாங்க. அதாவது இந்த வானத்துல பறக்கணும், காத்துல நடக்கணும், இதெல்லாம் அவ்வளவுக்கு சாத்தியமே இல்லாத விஷயங்கள். இதெல்லாம் தான் கனவுலகு அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா எதை நாங்க சாத்தியப்படுத்த முடியும், அதாவது மனுஷனால இது ஏலும், பாசிபிள், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று நான் இல்லை அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஏற்றுக்கொள்ள இயலா, எனக்கு செஞ்சு கொள்ள இயலாத ஒரு கனவு லட்சியமா இருக்குதுன்னா கூட அதை நான் செஞ்சு காட்டுறதுக்கு முன் வாரம் பாருங்க, இதுதான் என்னுடைய கனவுலகு. அது ஆரம்பத்துல அவன் சொல்றது போல இந்த புக்ல, சிறகை விரிக்க நானும் என்னை மறந்து என் சிறகை விரித்து பறந்தேன் பட்டாம்பூச்சி போல என் இறக்கை தட்ட. உண்மைக்குமே இதுதான் கனவுடைய ஆரம்பமே நாங்க சிறக விரிக்கிறது தான். இதுல அவ்வளவு ஆழமான விஷயம் இருக்குது. அதாவது நான் வந்துட்டு என் கனவுலக நான் ரீச் பண்ணணும், என் கனவுலக நான் அடைஞ்சு கொள்ளணும், நான் நினைச்ச விஷயங்களை சாதிக்கணும்னு சொன்னா முதலாவது என்னை இறக்கையே தட்டணும், என்னுடைய சிறக நான் விரிக்கணும்னு சொன்னா என்னவங்களை வாய அடைக்கணும், அவங்களோட விமர்சனங்களை தாண்டணும், எனக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அந்த தடையெல்லாம் தகர்த்தெறியணும் என்கிறத அவ்வளவு அழகாக ஆரம்பத்திலேயே சொல்லிப்பாங்க. ஸோ ஆரம்பத்துல யார் இந்த புக்கை எடுத்து ரீட் பண்றாங்களோ, இந்த புக்கை எடுத்து ரீட் பண்ண ஆரம்பத்திலேயே இந்த புக் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனலா தைக்க போகுது. எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் என் மைண்டுக்கு, என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விஷயத்தை எப்படி சரி தரத்தான் போகுதுங்கிற ஒரு
ஒரு உத்வேகத்தை கட்டாயமா தரும். புக்கை கீழே வைக்கிறதுக்கே மனசு வராதுன்னு தான் சொல்லுவேன். பொதுவாக வந்துட்டு நான் வந்துட்டு இந்த புக் வந்து ஒரு பிரிண்டட் புக்கா ரீட் பண்றது எனக்கு அவ்வளவு பிடிச்ச விஷயமாக்கும். என்றாலும் இந்த புத்தகத்துக்கான ரசனை குறிப்பை வழங்கணுங்கிறதுக்காக இந்த புத்தகத்துல ஒரு முக்கால்வாசி பகுதியை வாசிச்சு முடிச்சுட்டேன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த கனவுலக ஆரம்பத்திலேயே வந்துட்டு யாரா இருந்தாலும் சரி, அவரு புத்தகம் வாசிக்கிறவா இருந்தாலும் சரி, எழுதுறவா இருந்தாலும் சரி, யார் எந்த இலட்சியத்துல இருக்கிறாங்களோ அந்த இலட்சிய பாதையில பயணிக்கிறதுக்கு அவங்களுக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா ஆரம்ப கவிதை, அதாவது கனவுலகங்கிற கவிதையே இருக்கும். அப்போ ஆரம்பத்துல எங்கிட்ட பிரதம அதிதி திருநங்கையை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி நான் நோட் ஒன்று எடுத்து வச்சிருந்தேன். அதை பத்தி நான் சொல்றேன். திருநங்கையை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், இந்த வாசிச்சது போறோம், அதாவது திருநங்கைங்கிற தலைப்புல இருக்கிற கவிதையை வாசிச்சது போறதான் திருநங்கை அப்படின்னு சொன்னா என்னங்கிற கிளாரிபிகேஷன் இருந்துச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணது என் ஒரு நண்பர்கிட்ட இருந்தான். அந்த நண்பர் வந்துட்டு எனக்கு சொன்னதன் அடிப்படையில திருநங்கைங்கிறது வந்துட்டு அவங்க வந்துட்டு இயல்புலேயோ பெண்களா தான் இருப்பாங்க, பெண்கள் தான் அவங்க. ஆனா அவங்களுடைய சில செயற்பாடு, அதாவது முக்கியமா குரல் வந்துட்டு எப்படி இருக்கும்னு சொன்னா ஒரு ஆணுடைய குரலா இருக்கும்னு சொல்லி என்னுடைய நண்பர் சொன்னது கேளுங்க. அந்த விடயம் வந்துட்டு அவ்வளவு தெளிவாக இருந்துச்சு. அதாவது நாம் ஒன்றும் தவறாகவே இது திருநங்கைகள் சொல்ற ஒரு ஆதங்கமான திருநங்கைகள் இடத்திலிருந்து சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அதாவது நாங்க தவறா பிறக்கல, ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்த முறையாக பிறக்கப்பட்ட நாங்க தான். ஆனா தப்பிப்பு இழைத்தோர்கள், அதாவது அவனுக்கு தெரியும் இதுல சயின்ஸ் இதுல உள்ளடங்கிருக்கு. ஒரு கருவுல வந்துட்டு ஒரு உயிர் உண்டாகிறது ஒரு பெரிய ஒரு போட்டி. எனக்கு தெரியும், சயின்ஸ்ல படிச்சுக்கோம். அந்த போட்டிக்கு மத்தியில ஒரு உயிர், அதாவது அந்த ஒரு உயிர் தான் திருநங்கையா பிறந்திக்குது. அந்த ஒரு இது இல்லாமலுக்கு வேற ஒரு உயிர் போய் என்ன நடக்கும், அந்த வேற ஒரு உயிர் தான் பிறந்திருக்கும். ஸோ இதுலயே அவங்களோட ஃபீல்ட், அதாவது அவங்களோட எந்த இதுல டீச் பண்ணாங்களோ சயின்ஸ் டீச்சரா இருக்கிறாங்க, அந்த அடிப்படையில ஒரு சயின்ஸே ஆரம்பத்துல அவங்களோட கவிதை முழுக்க சயின்ஸாகவே பார்க்கப்படுற அளவுக்கு, அதாவது இன்னும் சொல்ல போனோம்னா சொன்னா நிறமூர்த்தங்கள், நாங்க சயின்ஸ்ல படிச்சோம். நிறமூர்த்தங்கள் பொதுவா மனிதனுக்கு வந்து 23 சோடி நிறமூர்த்தங்கள் இருக்குது. ஸோ அந்த நிறமூர்த்தங்களே தெளிவா சொல்லிப்பாங்க. இந்த கவிதைகள்லாம் பாக்குறப்போ அவங்க எந்த ஒரு ஃபீல்ட்ல இருக்கிறாங்களோ சயின்ஸோட சம்பந்தப்பட்டு இருக்கிறதால, சயின்ஸோட சம்பந்தப்பட்ட இலக்கியமா இருக்கிறதால அந்த சயின்ஸ் இலக்கியத்துக்குள்ளேயும் இலக்கியத்தை சயின்ஸுக்குள்ளேயும் கொண்டு வரது. ரெண்டுக்கும் மத்தியில ரெண்டையும் வந்துட்டு மார்க்கத்தினுடைய வரையறை மீறி போகாத அளவுக்கும் அவங்களோட கவிதைகள் எல்லாம் இருக்கிறது மிச்சம் சந்தோஷமா இருக்குது. இன்னும் சொல்ல போனா மரணம்ங்கிற ஒரு கவிதையை வந்துட்டு மன்னரைய வாழ்க்கையை வந்துட்டு எங்கட இஸ்லாமியர்கள் நம்பக்கூடிய கியாமத் நாள், இந்த புத்தகத்தினுடைய கடைசி கவிதையான இல்லை அப்படிங்கிற ஒரு தலைப்புல, இல்லைங்கிற தலைப்பை கொண்டே கவிதை உருவாகிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இல்லைங்கிற கவிதையில வந்துட்டு, இல்லைங்கிற தலைப்பை கொண்ட அந்த கவிதையில வந்துட்டு என் எழுத்துக்கள் உங்கள் உள்ளத்தை தொட தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையை ஆரம்பிச்சுக்கிறாங்க. அந்த கவிதையை பொறுத்த மட்டும் அதை பத்தி சொல்லணும்னு சொன்னா, இல்லைங்கிற தலைப்புல வந்திருக்கக்கூடிய அந்த கவிதையை பத்தி சொல்ல
என் எழுத்துக்கள் உங்கள் உள்ளத்தை சிந்திக்க தூண்ட தேவையில்லை, கருத்துக்களை ஆழமாக உணர தேவையில்லை, மெய் மறக்கடிக்க தேவையில்லை, உணர்வுகளோடு உரிமை கொண்டாட தேவையில்லை, எழுத்துக்களின் கோர்வையை வர்ணிக்க வேண்டியதில்லை, என் எழுத்துக்களை ரசிக்க, எழுத்துக்களை மீண்டும் வாசிக்க தேவையில்லை, விமர்சனம் செய்ய தேவையில்லை, உங்களை கோபப்படுத்தவில்லை, யாரையும் நான் காயப்படுத்தவில்லை. இல்லை இல்லை என்றே என் கவி வரிகளை வாசித்து விமர்சித்து விட்டீர். கோடி நன்றிகள் சொல்கிறேன் என் வாசக நெஞ்சங்களுக்கு சொல்லி வந்துட்டு அவங்களோட இந்த புத்தகத்தை யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ அவங்க வாசிக்கிற வாசகர்களுக்கு அழகான ஒரு கிஃப்ட வந்துட்டு இன்னொரு டைரக்டா வந்துட்டு எந்த ஒரு கிஃப்டையும் வாசகர்களுக்கு கொடுக்க முடியாது. அவங்க கொடுக்கிற கிஃப்ட் வந்துட்டு இந்த உலகத்துல இருந்து வேறொரு உலகத்துக்கு கூட்டிக்கு போறதுதான். அந்த வகையில இல்லைங்கிறத வச்சுக்கொண்டே அந்த இல்லைங்கிறத கொண்டு நீங்க இல்லைன்னு சொன்னா கூட அது எனக்கு சந்தோஷம்தான் அளிக்கும் என்று சொல்லி அந்த இல்லைங்கிறத வச்சு தன்னுடைய அதாவது புத்தகத்தை வாசிக்கக்கூடிய வாசகர்களுக்கு நன்றி சொல்றது மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு கோணலா வித்தியாசமான ஒரு அணுகுமுறையா இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கொண்டு இந்த புத்தகம் மிக சிறப்பாக வந்திருக்கு, என்னுடைய கைக்கு கிடைக்கிறதுக்கு மிக ஆவலாக இருந்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு இந்த என்னுடைய பேச்சு முடிச்சுக்கொள்ளேன். இந்த புத்தகத்தை வாங்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு வாங்கலாம். கவரேஜ் இஷ்யூ அடிக்கிறதுல ரொம்ப சிக்கலா தான் இருக்குது. நான் பேசின விஷயம் விளங்கிக்கும் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இந்த பேச்சு இதோட முடிச்சுக்கொள்வேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம், நூலை பற்றிய ரசனை குறிப்புகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டு விடை பெற்று சென்ற சகோதரன் அதுபோன்று பேனா துளிகளின் பிரதம ஆசிரியர் ஏஆர் ரஜா முகமது அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதுபோன்று என்னை இந்த விழாவிற்கு அறிவிப்பாளராக கூட அழைத்த ஒரு ஜீவன் என்று கூட சொல்லலாம். நன்றி. தற்போது இடம்பெற இருப்பது இன்றைய நூல் வெளியீட்டு விழா சம்பந்தமான வாசகர் கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இது உங்களுக்கான தருணம். எனவே வாசகர்களே, இது உங்களுக்கான தருணம். எல்லோருக்கும் பேசுவதற்கான நேரம் பற்றாக்குறையாக இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு பேசுவதற்கான வாய்ப்பு இங்கே வழங்கப்படுகின்றது. எனவே நேரம் பொன்னானது என்பதனை கருத்தில் கொண்டு பேசுவதற்கு இந்த விழா சம்பந்தமான பேசுவதற்கு ஏதாவது இருந்தால் உங்கள் கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். கேக்குது, பேசுங்க. பேசலாம் தானே? ஓகே, நான் நிர்சான் கதைக்கிறது. ஃபஸ்ட்டா அவங்களோட புக்கை பிரிண்ட் நாங்கள் செஞ்சு கொடுத்தது. அப்போ அதில் நான் சின்ன ஒரு சஜஷன் வந்து பேசுறதுக்காக எடுத்தினான்.
என்ன விஷயம்னா உண்மையிலேயே இது ஒரு 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 புத்தாக்க முயற்சியா தான் நான் பார்க்குறேன் இந்த இந்த ஆன்லைன் இதுல. ஏன்னா நான் இது வரைக்கும் நிறைய நிகழ்வுகள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கேன் ஆன்லைன் பிசிக்கலாகவும். ஆனா இது ஒரு 2-3 டீம் இலக்கிய கழகங்கள் ஒன்றிணைஞ்சு செய்யறது உண்மையிலேயே ஒரு அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல ஒரு இலக்கிய சுவாசத்தை நுகரலாம்னு ஒரு எண்ணம் ஒன்று தோணுது எனக்கு. ஏன்னா அந்த இடத்துல ரஜா அவங்களோட பேனா துளிகள், எங்களோட சப்னா அவங்களோட அக்னிச்சிறகுகள், அதே போல இன்னும் 2 டீம் ஜாயின் பண்ணி அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணீங்க. உண்மையிலேயே இது உண்மையை வர வைக்கக்கூடிய விஷயம் உண்டு. எதிர்காலங்கள்ல இது தொடர்ச்சியா நடைபெற வேண்டும். குறிப்பாக இதுல ஒரு ஈஸ்டர்னை பொறுத்த வரைக்கும் வடகிழக்குல இப்ப புதிய கலாச்சாரம் ஒன்று உருவாகி வருது. நூல் வெளியீட்டுல நூலை பற்றிய கலந்துரையாடல். அந்த கான்செப்ட் இப்போ நீங்க நியூ ஜென்ரேஷன் ஆட்களால இதை கொஞ்சம் இனோவேட்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா ஒன்று எனக்கு தோணுது. இன் ஃபியூச்சர்ல நீங்க அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. அதை தான் இதுல பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன். அது என்னன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த நபர்களுக்கு நீங்க உங்களோட புத்தகங்களையோ அல்லது இபுக்ஸையோ சென்ட் பண்ணி அதை வச்சு ஒரு ரிவ்யூ ஒன்று மாதிரி கலந்துரையாடுற ஓவரால் ரிவ்யூவை அதில் டிஸ்கஸ் பண்ணிக்கொள்றது. அதுக்கு இப்போ ஈஸ்டர்ன்ல ட்ருங்கோ பொறுத்த வரைக்கும் அது கூட முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உரையாடல்களை தவிர்த்து அந்த கலந்துரையாடலுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதாவது தனிநபர் கருத்து பகிர்வை விட்டு அந்த பலர் கலந்துரையாடி அதுல உள்ள குறை நிறைகளை பேசிக்கொள்றது அது ஒரு நல்ல ஒரு சிறப்பாக இருக்கு. இன் ஃபியூச்சர்ல அதை கொஞ்சம் பிளான் பண்ணுங்கிறது தான் இந்த இடத்துல நான் பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க பேனா துளிகளும் அதே போல அக்னிச்சிறகுகளும் தொடர்ச்சியாகவே ஆன்லைனூடாக வெளியீடுகள் செய்யறதால அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணீங்கன்னா அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு தரமான ஒரு ரிவ்யூ ஒன்று பப்ளிக்ல கிடைக்கும். இதனூடாக புத்தகம் ரீட் பண்றாங்களுக்கு ஈஸியான ஒரு வேவ் ஒன்று கிடைக்கும். அதை விட புத்தகத்தை பற்றிய ஒரு ஒரு விரிவான ஒரு பார்வை என்று ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு தண்ட தளத்துல இருந்து அதை எப்படி நோக்குறாரு, அதே போல அதை எப்படி அவர் ரசிச்சாருங்கிற விஷயம் உண்டு எல்லாருக்கும் கிடைக்கிறதால திங்கிங் டிஃப்ரெண்ட் அதாவது கிடைக்கும். இதைத்தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு ஜஸாக்கல்லாஹ் தமிழுக்கு. நன்றி. இது வாசகர்களுக்கான தருணம். எனவே தற்போது கருத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்ட சகோதரன் JM இஹ்சான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆம், அடுத்து இடம்பெற இருப்பது இறுதியாக இடம்பெற இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்று கூட சொல்லலாம், நன்றியுரை. இதனை நிகழ்த்துவதற்காக நாம் அன்போடு அழைப்பது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவி மற்றும் அக்னி சிறகுகளின் நிர்வாக உறுப்பினருமான சகோதரி SA சஃபானா பானு அவர்களை. கேக்குதா சிஸ்டர்? கேக்குது, பேசுங்க. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையோனுமாகிய இறைவனின் திருப்பெயரை கொண்டு அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. இனிதே நடைபெற்று நிறைவு கட்டத்தை எய்தியிருக்கும் கவிதாயினி ஹப்சா ஃபஹ்மீர் எழுதிய தப்பி பிழைத்த எண்ணங்கள் கவிதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்த ஆசிரியரும் தொழில்முறை ஆலோசகரும் பிரதேச செயலாளருமான AW ஹஸ்மத்துல்லா அவர்களுக்கு எமது மனமுவர்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்நிகழ்வுக்கான ஊடக வசதி மற்றும் ஏனைய தொழில்நுட்ப வசதிகளை செய்து கொடுத்த தஸ்பீஹ் மீடியா அதன் உரிமையாளர் ஷேக் அல்தாஃப் அவர்களுக்கும் இவ்விடத்தே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்நிகழ்வை ஏற்பாடு செய்து ஒருங்கிணைப்பு செய்த
பேனா துளிகள் சஞ்சிகை குழுமத்தின் பிரதம ஆசிரியர் ரஜா முகமது உட்பட அவர்களது நிர்வாக உறுப்பினர்களுக்கும், அக்னி சிறகுகள் சஞ்சிகை குழுமத்தின் பிரதம ஆசிரியர் ஷஃப்னா நசீர் மற்றும் அவர்களது நிர்வாக உறுப்பினர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். அடுத்து எமது இவ்வெளியீட்டு விழாவை சிறப்புற தொகுத்து வழங்கிய மாத்தரை வெலிகமவை சேர்ந்த தொகுப்பாளினி அஃப்ரா அஸ்ஹர் அவர்களுக்கும், நேரம் ஒதுக்கி இதில் கலந்து கொண்ட அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் மற்றும் ஏனைய ஏற்பாடுகளை செய்து முடிக்க எம்மோடு கைகோர்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பேரன்புகளும் நன்றிகளும் கூறிக்கொள்கின்றோம். ஜிசாக்முல்லாஹு ஹைரன். நன்றி யுரேனை நிகழ்த்தி சென்ற சகோதரி SA சஃபானா பானு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு நாமும் இறுதியாக நன்றியினை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு தருணம். இன்றைய இந்த விழாவிற்கு தப்பி பிழைத்த எண்ணங்கள் என்ற நூலை எழுதிய ஹப்சா ஃபஹ்மீர் அவர்களின் இந்த வெற்றி என்று கூட சொல்லலாம். இப்படியான முறையில் பலர் இப்படியான முறையில் எழுத வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் எழுதிய ஒரு சரித்திரம் இருக்காது. ஆனால் அந்த வகையில் அவருடைய அந்த வெற்றி இன்றைய நாள் வெற்றி விழாவாக நடைபெற்று முடிந்துவிட்டது. எனவே அல்ஹம்துலில்லாஹ், இந்த விழாவில் நமது பொன்னான அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு உங்களோடு விடை பெற்று செல்கின்றேன். நான் உங்கள் அஃப்ரா அஸ்ஹர்.